என்னுடைய அன்பு, பணிவு. சார் மியூட் ஆயிடுச்சு சார், மியூட் ஆயிடுச்சு. வரதராஜன் சார், சார் உங்க இது மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 252. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் மே மாதம், நாள் மே 8ஆம் தேதி, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யுத்தகாண்டத்திலும் இன்று ஒரு புதிய படலம் தொடங்குகின்றோம். இந்த படலம் நான் சென்னை கம்பன் கழக பதிப்பை அடிப்படையாக கொண்டு வகுப்பை நடத்துவதால் மீட்சி படலம் என்று இந்த படலம் அழைக்கப்படுகிறது. மீளுதல் என்பது மீண்டும் ராமன் அயோத்தி போவது, மீண்டு வருவது, மீட்சி படலம். இது சில பதிப்பகங்களில் பிராட்டி திருவடி தொழுத படலம் என்று காணப்படுகிறது. இந்த படலங்களின் பெயர்கள் மிகுந்த வேறுபாடு காணப்படுகிறது அந்தந்த பதிப்புகளை பொறுத்து. உதாரணமாக, இதற்கு முன்னால் பார்த்த ராவணன் வதைப்படலத்தில் இறுதி சில பாடல்கள் மண்டோதரி புலம்புரு படலம் என்று அது தனிப்படலமாக சொல்லி இருக்கிறார்கள். சென்னை கம்பன் கழகம் அதை ராவணன் வதைப்படலமாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல மீட்சி படலம் என்பது சென்னை கம்பன் கழகத்தில் மீட்சி படலம் என்ற பெயரிலேயே இருக்கிறது. சில பதிப்புகளில் பிராட்டி திருவடி தொழுது படலம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. நாம் இதை மீட்சி படலம் என்று அழைக்கப் போகிறோம். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். கார்த்திக், சென்ற வகுப்பின் இறுதி பாடல், இணைய வீரன் இளவலை நோக்கினி புனையும் நன்முடி சூட்டுதி போயென அணைய வீரன் அடியின் இறைஞ்சவே அணையனோடும் அனுமனை சார்க என என்று ராமன் இலக்குவனுக்கு கட்டளையிடுவதாக சென்ற வகுப்பின் நிறைவு பாடல் அமைந்தது. இதுவும் ஒரு மிகைப்பாடலாகவே உள்ளது. இணைய வீரன், இப்படிப்பட்ட இராமன் வீரன் இளவலை நோக்கி, தன்னுடைய தம்பி இலக்குவனை நோக்கி, நீ புனையும் நன் முடி சூட்டுதி போய், நீ போய் புனையக்கூடிய வீடணனுக்கு உரிய, வீடணனுக்கு சூட்டப்பட வேண்டிய நல்ல முடி, கிரீடம், மணிமகுடம், அதை சூட்டுவாயாக, நீ போய் சூட்டுதி என்று ஆணையிடுகிறான் இராமன். அணைய வீரன் அந்த இலக்குவன் அடியின் இறைஞ்சவே தன்னுடைய கால்களில் விழுந்து வணங்க ராமன் வீடணனோடும் அனுமனையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போங்கள் என்று கட்டளையிடுகிறான். இது சென்ற வகுப்பின் நிறைவு பாடலாக அமைந்தது. இனி இன்றைய வகுப்பின் முதல் பாடல், மீட்சி படலத்தின் முதல் பாடலை பார்ப்போம். பாடலை போடலாம் கார்த்திக். வருந்தல் நீதி மனுநெறியாவையும் பொருந்து கேள்வி புலமை நோயென அருந்தவ பயனால் அடைந்தார்க்கு அறைந்து இருந்தவத்து இளையோர்க்கு இது இயம்பினான். பாடலில் சொல்லப்படும் செய்தி, இது இயம்பினான். ராமன் இவ்வாறு சொன்னான்.
இந்த பாடலில் ராமன் இருவருக்கு செய்தி சொல்கிறான். இருந்தவத்து இளையோர்க்கு இது இயம்பினான். இது இறுதி வரி. இளையோர் அது ஆப்வியஸ்லி இலக்குவன், அவனுடைய தம்பி, இளையவன், இளவல். இளவலுக்கு இது இயம்பினான். எது என்பது அடுத்த பாடலில் வருகிறது. இதற்கு முன்னால் முதல் 2 வரிகளில் வருந்தல், நீ வருந்தாதே என்று வீடணனுக்கு சொல்கிறான். வீடணனுக்கு உரிய செய்தியும் இருக்கிறது, இலக்குவனுக்கும் செய்தி சொன்னான் என்று இரண்டையும் இந்த பாடலில் சொல்கிறான் கம்பன். வருந்தல் நீதி மனு நெறி யாவையும் பொருந்து கேள்வி புறமையினோய். மிகுந்த அறிவுடையவனே, மனு நீதி எல்லாம் அறிந்தவனே, நீதி நெறி எல்லாம் அறிந்தவனே, அவையெல்லாம் உன்னிடம் பொருந்தி இருக்கக்கூடிய கல்வி கேள்விகளில் சிறந்த வீடணனே வருந்தாரே என்று ராமன் அவனை ஆற்றுப்படுத்துகிறான், அவனை தேற்றுகிறான். அவனுக்கு அண்ணன் இறந்து போகிறான், அவனுடைய அண்ணி இறந்து போகிறாள், அவன் தன்னுடைய மற்றுமொரு அண்ணன் கும்பகர்ணன், ராவணனுடைய மைந்தன் இந்திரஜித் எல்லோருக்குமாக சேர்ந்து கொள்ளி வைக்கிறான். இந்த நிகழ்வுகளை எல்லாம் குறித்து எல்லா நெறிகளையும் அறிந்தவனே, பிறப்பு என்று ஒன்று என்றால் இறப்பு கண்டிப்பாக உண்டு, எனவே அதை நினைத்து வருந்தாதே என்று வீடணனுக்கு சொல்கிறான். வீடணனுக்கு கம்பன் தரும் அடைமொழி அருந்தவ பயனால் அடைந்தார்க்கு. அருந்தவ பயனால் அடைந்தான். எப்பேற்பட்ட தவம் செய்தான், எப்பேற்பட்ட அந்த தவத்தின் பயனாக எவையெல்லாம் பெற்றான் என்பதை பார்க்க போகிறோம். 2 வார்த்தைகள் கம்பன் போட்டு இருக்கிறான் பாருங்கள். ஒன்று அருந்தவம், மற்றொன்று இருந்தவம். அருந்தவம் செய்தவன் 3வது அடியில் இருக்கும் அருந்தவம் செய்தவன் வீடணன், 4வது அடியில் இருக்கும் இருந்தவம் செய்தவன் இலக்குவன். அரிய தவம் செய்தவன், செய்ய முடியாத, மற்றவர்களால் எளிதாக நினைத்து கூட பார்க்க முடியாத பல தவங்கள் செய்தவன் வீடணன், அருந்தவம் செய்தவன். இருந்தவம் செய்தவன், இருந்தவன், இரு என்பதற்கு, இரும் என்பதற்கே பெரிய, மிகப்பெரிய என்று பொருள். மாபெரும் தவம் செய்தவன் இளையோன். அப்படி என்ன இவன் மாபெரும் தவம் செய்தான் என்றால் 14 ஆண்டு காலம் கண்ணிமைக்காமல் இருந்தவன். அது ஒரு பெரிய தவம். 14 ஆண்டு காலம் மனைவியை பிரிந்து இருந்தவன். 14 ஆண்டு காலம் அண்ணன் சாப்பிட்ட பிறகு ஏதாவது இருந்தால் அதை சாப்பிடுபவன். அண்ணனுக்கு பல்வேறு பணிகள் செய்தவன். அண்ணனை நீங்காமல் இருந்தவன். அண்ணனுக்கு ஓடக்காரன் இவன் தான், அண்ணனுக்கு வக்கீல் இவன் தான், அண்ணனுக்கு புத்தி சொல்பவன் இவன் தான், அண்ணனை இடித்துரைப்பவன் இவன் தான், அண்ணனுக்கு பர்ணசாலை கட்டுபவன் இவன் தான் என்று பலவிதமான பணி அண்ணனுக்கு செய்தவன் இருந்தவத்து இளையோன். அவனுடைய தவம் இருந்தவம், எனவே அது பெருந்தவம். வீடனுடைய தவம் மற்றவர்களால் செய்ய முடியாத அளவுக்கு அரிய தவம். இந்த வீடனுடைய அரிய தவத்தை பற்றி கம்பனே சொல்கின்றான். அந்த கம்பன் வீடனுடைய தவத்தை பற்றி சொல்வது, இந்த பாடல் எடுத்துடலாம் கார்த்திக். கம்பன் வீடனனுடைய தவத்தை பற்றி சொல்வது, வீடனன் அடைக்கலம் வந்த பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வீடனன் ராமன் சந்திப்பு நிகழாமல் அந்த அடைக்கலம் நிகழ்கிறது. வீடனன் நேரடியாக ராமனை பார்த்து, ராமா, நான் சரணமடைகிறேன், உன் அடைக்கலம் வேண்டுகிறேன் என்று வீடனன் சொல்லவில்லை. வீடனன் ராமன் சந்திப்பு நேரடியாக முகத்துக்கு முகம் பார்த்து ஒருவர் மற்றொருவருடன் பேசி இந்த அடைக்கலம் கொடுக்கப்படுவது இல்லை கம்பனை பொறுத்த அளவில். வீடனன் வந்திருக்கிறான் என்ற செய்தி, வீடனனை பற்றி அனலன் என்ற வீடனனுடைய மந்திரி சொல்ல, அதை மைந்தன் என்ற ஒரு வானர வீரன் கேட்டுக்கொண்டு வந்து அந்த வானர வீரன் ராமனுக்கு சொல்ல, அதன் அடிப்படையில்
தேர்ட் பார்ட்டி கூட இல்லை, ஃபோர்த்து பார்ட்டியா வருது. அப்படித்தான் வீடணனுக்கு அடைக்கலம் வழங்கப்படுகிறது. வீடணன் இராமன் சந்திப்பு, வீடணனுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை சுக்ரீவன் போய் சொல்லும் பொழுதுதான் நிகழ்கிறது. ஸோ அனலன் சொல்கிறான் வீடணனை பற்றி, வீடனுடைய சிறப்பு பற்றி, அவனுடைய தவமெல்லாம் பற்றி அனலன் சொல்வதாக, அனலன் சொல்வதை கேட்டு மைந்தன் வந்து சொல்வதாக அமைந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் அனலன் சொல்வது. பாடலை போடலாம் கார்த்திக். அடுத்த பாடல். அறநிலை வழாமையும் அறநிலை வழாமையும் ஆதிமூர்த்திபால் நிறைவரு நேயமும் நின்ற வாய்மையும் மறையவர்க்கு அன்பும் என்று இணைய மாமலர் இறையவன் தர நெடும் தவத்தின் எய்தினான் என்பது வீடணனை குறித்து அனலன் சொல்லி அனுப்புகின்றான் மைந்தனிடம். நெடுந்தவத்தின் எய்தினான், எய்தியவன் வீடணன். நெடுந்தவம், மிகப்பெரிய பல்லாண்டு காலம் தவம் செய்தவன். நெடுந்தவத்தின் எய்தினான். யார் கொடுக்க இதை எய்தினான் என்றால் மாமலர் இறையவன் தர. மலர் இறையவன் என்றால் பொதுவாக பிரம்மன், மலரில் இருப்பவன், தாமரை மலரில் வீற்றிருப்பவன். ஸோ மாமலர் இறையவன் தர வீடணன் எய்தினான். அந்த எய்திய மெத்தட், எய்திய ப்ராசஸ் நெடுந்தவம். மாமலர் இறையவன் தர நெடுந்தவத்தின் எய்தினான். எய்தியவன் வீடணன், கொடுத்தவன் பிரம்மன். கொடுக்கப்பட்டதற்கு காரணம் இவன் செய்த நெடுந்தவம். அந்த வரம் என்ன வரம் பெற்றான் என்றால் அறநிலை வழாமை, அறத்திலிருந்து வழுவாத அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு தன்மை, அறநிலை வழாமை. ஆதிமூர்த்திபால் நிறைவரு நேயம். ஆதிமூர்த்தி என்பது இந்த இடத்தில் நாராயணன், திருமால், மகாவிஷ்ணு. ஆதிமூர்த்திபால் நிறைவரு நேயமும், மகாவிஷ்ணுவின் மீது, நாராயணன் மீது அளவில்லாத பக்தி, காதல். ஆதிமூர்த்திபால் நிறைவரு நேயமும் நின்ற வாய்மையும், பொய் சொல்லாமை. மறையவர்க்கு அன்பும், வேத நெறியில் நிற்பவர்களிடம்பால் அன்பு என்று இவற்றையெல்லாம் அறநிலை வழாமை, திருமால் மீது பக்தி, வாய்மை, வேத நெறியில் நிற்பவர்கள் மீது அன்பு ஆகிய இந்த நான்கையும் பிரம்மன் தர, மாமலர் இறையவன் தர நெடுந்தவத்தின் எய்தினான், எய்தியவன் வீடணன். இது கம்பனுடைய பாடல். இது எடுத்துடலாம். வீடனுடைய பாடல் எடுத்துடலாம். வீடணன் எப்பேற்பட்ட தவம் செய்தான், எத்தனை ஆண்டுகள் தவம் செய்தான், எந்த முறையில் தவம் செய்தான் என்பதை கம்பன் விவரமாக சொல்லவில்லை. அதை ஒட்டக்கூத்தர் மிக விவரமாக சொல்கிறார். அதே போல் வீடணன் பெற்ற வரத்தையும் ஒட்டக்கூத்தர் மிக விரிவாக உத்தரகாண்டத்தில், ராமாயணத்தின் 7வது காண்டமான, ஆனால் கம்பனால் எழுதப்படாத ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்ட உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிறது. 2 பாடல்கள் சொல்ல போகிறேன். முதல் பாடல், பாடலை போடலாம். திரிகாலமும் திரிகாலமும் உணர்செய் தவத்தோர் திகைப்ப வைகி அவ்வனத்துள் ஒரு கால் போல ஒரு கால் மண் ஊன்றி ஒரு கால் எடுத்து உயர எரிகால் இரவி மண்டல மேல் நோக்கி இரு கைகளும் எடுத்து வரு காலங்கள் வீழனும் வருடம் 5000 கழித்தான். திரிகாலமும் உணர்செய் தவத்தோர் திகைப்ப, முக்காலமும் ஏராளமான தவங்கள் எல்லாம் ஆற்றிய பல முனிவர்கள். திரிகாலமும் உணர்செய் தவத்தோர், அப்பேற்பட்ட பெரிய பெரிய தவசிகள் எல்லாம் இவன் செய்த தவத்தை பார்த்து திகைத்து போய் நிற்கிறார்கள். திரிகாலமும் உணர்செய் தவத்தோர் திகைப்ப அவ்வனத்துள் வைகி, ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு கால் போல ஒரு கால் மண் ஊன்றி ஒரு கால் எடுத்து உயர. ஒத்த காலில் நின்று தவம் செய்யறோம்னு நம்ம இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? அவன் ஒத்த காலில் நிற்கிறான், விடாப்படியா நிற்கிறான், ஒத்த காலில் நிற்கிறான். ஒரு கால் மண் ஊன்றி ஒரு கால் எடுத்து உயர எரிகால் இரவி, இரவி என்பது சூரியன், காலுதல் என்றால் உமிழ்தல், கக்குதல், வெளிப்படுத்துதல். எரிகால் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய, சூட்டை வெளிப்படுத்தக்கூடிய, சூடு பொழிகின்ற எரிகால் இரவி மண்டலம் மேல் நோக்கி சூரியனை பார்த்து, வானத்தை பார்த்து இரு கைகளும் கூப்பி
5000 வருடங்கள் வீடணன் கழித்தான் என்பது ஒட்டக்கூத்தருடைய பாடல். இப்பேற்பட்ட 5000 வருடங்கள் ஒற்றை காலில் நின்று கை இரண்டையும் மேலே கூப்பிக்கொண்டு வானத்தை நோக்கி தவம் செய்த வீடணன், 5000 வருடங்கள் தவம் செய்த வீடணன் பெற்றவை என்ன? அடுத்த பாடலை பார்க்கலாம். அவன் பெற்றது, அவன் கேட்கிறான், பிரம்மன்ட்ட கேட்கிறான், நல்லாய் அறத்தை கைவிட்டு நடுங்கும் இடும்பை வரினும் நான் பொல்லாதன செய்யாது ஒழிக போரில் பிரம்மாதிகள் என்னை வெல்லாது ஒழிக இவ்வரங்கள் வேண்டும் என்ன விரிஞ்சன் அவை எல்லாம் பெருதினி என்று இரவாது இருத்தி என உரைத்தான். வீடணனை சிரஞ்சீவி என்று வகுத்திருக்கிறார்கள். இரவாது இருத்தி என்று பிரம்மன் சொல்கிறான். நல்லாய், நல்லாய் என்பது வீடணன் பிரம்மனை குறித்து சொல்லும் விழி. நல்லாய், இந்த வார்த்தையை சொல்பவன் வீடணன். நல்லாய் அறத்தை கைவிட்டு, அதாவது இடும்பை வரின், அறத்தை கைவிட்டு அப்படியாவது அந்த இடும்பை நீக்கலாம் என்றாலும் நான் பொல்லாதன செய்யாது ஒழிக, நான் பொல்லாதனவை அறமற்றவை மரம் செல்லும் பாதை என்பதில் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த நிலைமை எனக்குத்தான். அறத்தை கைவிட்டு, அதாவது நடுங்கும் இடும்பை வரினும், என்னை நடுங்க வைக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நான் அறத்தை கைவிட்டு பொல்லாதன செய்யாமல் இருக்க வேண்டும். பொல்லாதன செய்யாது ஒழிக. போரில் பிரம்மாதிகள், பிரம்மனை ஆதியாக கொண்ட பிரம்மனிலிருந்து தோன்றிய எவரும் பிரம்மாதிகள், பிரம்மன், பிரம்மனை ஆதி, அவன்தான் முதல், அவனில் இருந்து தோங்கிய எல்லோரும், உலகத்தில் பிறந்த எல்லோரும் என்று கொள்ளலாம். பிரம்மாதிகள் என்னை வெல்லாது ஒழிக இவ்வரங்கள் வேண்டும் என்ன என்று வீடணன் கேட்க, விரிஞ்சன் பிரம்மன் அவை எல்லாம் பெருதினி, நீ கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு தந்தேன், நீ என்றும் இரவாது இருத்தி என உரைத்தான். நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று சொல்கிறான். சோ இன்றைய பாடலில் பார்த்த அருந்தவ பயனால் அடைந்தான் என்று வீடணன் சுட்டப்படுகிறான். இருந்தவத்து இளையோன் என்பது இலக்குவன். அடுத்த பாடலை பார்க்கலாம். கார்த்திக், ராமன் மேலும் சொல்கின்றான் இலக்குவனை பார்த்து, சோதியான் மகன் வாயுவின் தோன்றல் மற்று ஏதில் வானர வீரரோடு ஏகினி ஆதிநாயகன் ஆக்கிய நூல்முறை நீதியானை நெடுமுடி சூட்டுவாய். சோதியான், சோதி, சோதி என்பது ஒளி. இங்கே சூரியன், சோதியான் மகன், சூரியனுடைய மகன் சுக்ரீவன். சோதியான் மகன் வாயுவின் தோன்றல், அவன் அனுமன். சோதியான் மகன் வாயுவின் தோன்றல் மற்று ஏது இல் வானர வீரர், ஏது என்றால் குற்றம், குற்றமே இல்லாத ஏனைய வானர வீரரோடு நீ ஏகி, நீ போய் ஆதிநாயகன் ஆக்கிய நூல்முறை. ஆதிநாயகன் இங்கும் மகாவிஷ்ணு, நாராயணன், அவன்தான் ஆதி நாயகன். அவன் ஆக்கிய நூல், வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம். நூல் என்பது பொதுவாக சாஸ்திரம், வேதம், மரபு. ஆதிநாயகன் ஆக்கிய நூல்முறை யாருக்கு நீ முடிசூட்ட வேண்டும்? நீதியானை, நீதி வழுவாதவன், நீதியில் எப்பொழுதும் நிற்பவனாகிய வீடணனுக்கு நீ முடிசூட்டுவாய் என்று ராமன். நீ ஏகி, இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏனென்றால் முடிசூட்டப்படும் இடத்திற்கு ராமன் போகவில்லை. ராமன், இது உரையாசிரியர்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாழிரும் சடகில் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு ஊழிவெண் காணம் நன்னி என்று நகரம் அல்லது அரண்மனை அல்லது கோட்டை, மதில் இவற்றிற்குள்ளெல்லாம் நீ போகாமல் இருக்க வேண்டும். நகரம், அரசன் என்ற ஹோதாவில் அரசர்கள் இருக்கும் இடத்திற்கெல்லாம் செல்லாதே என்பதை அன்னை சொன்னதாக இவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எனவே அரண்மனையில் நடைபெறும் இந்த விழாவிற்கு ராமன் போகவில்லை. வீரரோடு நீ ஏகி, இலக்குவா, நீ போய் அரண்மனைக்கு போய் எங்கே முடிசூட்ட வேண்டுமோ அங்கே வீடணனுக்கு முடிசூட்டுவாய்
என்று ராமன் இலக்குவனை ஏவுகின்றான். இது இலக்குவன் காப்பியத்தில் முடிசூட்டும் இரண்டாவது நிகழ்வு. இதை எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். காப்பியத்தில் 14 ஆண்டு வனவாசத்தில் 2 முடிசூட்டல்கள் நிகழ்கின்றன. இரண்டையும் நிகழ்த்துபவன் இலக்குவன், இரண்டையும் நிகழ்த்த ஆணையிடுபவன் ராமன். 2 கட்டத்திலும் அரண்மனை, நகர்ப்புறம் இது சம்பந்தமாக நான் அதில் பங்கேற்க முடியாது என்பதாக ராமன் ஒரு நெறி வகுத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் தவம் மேற்கொண்டு என்ற அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறான். எனவே அரண்மனையில் கால் வைக்க மாட்டேன் என்பதாக. இதற்கு முன்னால் இதே போல் இலக்குவா நீ போய் முடிசூட்டு என்று ராமன் சொன்ன கட்டம் வாலி இறந்து போக கிட்கிந்தைக்கு மன்னன் இல்லாமல் இருக்க சுக்ரீவனுக்கு முடிசூட்டப்படுகிறது. முடிசூட்டுபவன் இலக்குவன், முடிசூட்ட பணிப்பவன் இராமன். அங்கேயே கிட்கிந்தா காண்டத்தில் வாலி இறந்த பிறகு இலக்குவா நீ போய் சுக்ரீவனுக்கு முடிசூட்டு என்று ராமன் பணிக்கிறான். அதே போல இங்கே சுக்ரீவா நீ போய், ஏஹி நீ, இந்த வார்த்தை, நீ போய் வீடனுக்கு முடிசூட்டு என்று ராமன் பணிக்கிறான். கிட்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுக்கு முடிசூட்டு என்று இலக்குவனை ஏவும் படலம் அந்த நிகழ்வு. அதனுடைய தொடர்பான பாடலையும் பார்த்து விடலாம். பாடலை போடலாம் கார்த்திக். அடுத்த பாடல், இதுக்கு முந்தின பாடல். அது காலத்தில் அருக்கு நாயகன் மதிஷால் தம்பியை வல்லை ஏவினான், கதிரோன் மைந்தனை ஐய கைகளால் விதியால் மௌலி மிளைச்சுவாய் என. அது காலத்தில், அப்பொழுது, அந்த சமயத்தில், அந்த தருணத்தில், அந்த வேளையில், அருள்க்கு நாயகன், இது ராமனுக்குரிய அடைமொழி. அது காலத்தில் அருள்க்கு நாயகன் மதிஷால் தம்பியை, மிகுந்த புத்திசாலியான, புத்தி கூர்மை மிக்க தன்னுடைய தம்பியாகிய இலக்குவனை, மதிஷால் தம்பியை ஏவினான், கட்டளையிட்டான். வல்லை ஏவினான், விரைவாக கட்டளையிட்டான். என்ன கட்டளையிடுகிறான்? கதிரோன் மைந்தனை, சூரியனுடைய மைந்தன், சோதியான் மைந்தன் என்று இப்பொழுதுதான் பார்த்தோம். அவன் சுக்ரீவன், சூரியன் மைந்தன். கதிரோன் மைந்தனை ஐய கைகளால் விதியால், விதி என்பது சாஸ்திரம், நெறி, மரபு, புரோட்டோகால். விதியால் மௌலி மிளைச்சுவாய், மௌலி என்பது கிரீடம், மிளைச்சுதல் புதிய வார்த்தை, அணிவித்தல், சூட்டுதல் என்பது பொருள். இந்த காலத்தில் நம்ம கையாள்வது இல்லை, கம்மன் காலத்தில் இருந்திருக்கிறது. ஐய கைகளால் விதியால் மௌலி மிளைச்சுவாய், உன்னுடைய கைகளால் தான் முடிசூட்ட முடியும். கைகளால் என்ற வார்த்தையை ஏன் கம்பன் மிக ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்தில் போட்டியிருக்கிறான் என்றால், இலக்குவனுடைய கைகளால் மூடி சூட்டப்பட வேண்டும், என்னுடைய கைகளால் அன்று என்பதாக உன்னுடைய கைகளால் என்று பொருள். ஐய நின் கைகளால், அந்த நின் என்பதுதான் முக்கியம், அது தொக்கி நிற்கிறது. நின் கைகளால் விதியால், எந்த விதிமுறைப்படி, எந்த நெறிப்புறைப்படி, என்னென்ன புரோட்டோகால், என்னென்ன விதிகள், இவற்றை எல்லாம் ஃபாலோ பண்ணி மணிமுடி சூட்டப்பட வேண்டுமோ அவற்றை ஃபாலோ பண்ணி மௌலி மிளச்சுவாய் என்று ராமன் இலக்குவனுக்கு, சுக்ரீவனுக்கு முடிசூட்டும் பொழுது கட்டளையிட்டு இருக்கிறான். அதே போல இப்பொழுது வீடண்ணனுக்கு முடிசூட்டுவாய் என்று கட்டளையிடுகிறான் ராமன். அடுத்த பாடல். என்று கூறி இளவலொடு ஆரையும் வென்றி வீரன் விடையருள் வேலையில் நின்ற தேவர் நெடுந்திசையோரோடும் சென்று தம் செய்கை புரிந்தனர் என்று கூறி, இவ்வாறு ராமன் இளவலோடு ஆரையும் வென்றி வீரன் விடையருள் வேலையில், எல்லாரையும் வேறொரு இடத்திற்கு போங்கள் என்று விடை கொடுத்து அனுப்புகின்றான் ராமன். இவன் முடிசூட்டப்படும் இடத்தில் இல்லை, ராமன் இல்லை என்று கூறி இளவலோடு ஆரையும், எல்லோரையும், வென்றி வீரன், எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடிய, வென்றி என்பது வெற்றி. பல இடங்களில் கம்பனில் இந்த சொற்பிரயோகத்தை பார்க்கலாம். வென்றி வீரன் விடை கொடுக்கும் வேளையில், விடையருள் வேளையில், அந்த சமயத்தில் தேவர்களாம் என்ன பண்றாங்க? நின்ற தேவர் நெடுந்திசையாரோடும்,
எட்டு திக்கு நெடுந்திசையாருடும் திசை என்பது எட்டுக்கு, எட்டு திக்குக்கும் காவலர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் அந்த காவலர்கள் அவருக்கு அடியாட்கள், அவர்களுடைய தொண்டர்கள் என்று தேவரும் எட்டு திசையில் இருப்பவர்களும் சென்று தம் தம் செய்கை புரிந்தனர். தேவர்கள் எல்லாரும் இந்த முடிசூட்டு விழாவிற்காக தாங்கள் என்ன செய்ய முடியுமோ, தங்களுடைய பணி என்னவாக இருக்க முடியுமோ என்று அவற்றையெல்லாம் தேவர்கள் எல்லோரும் செய்தார்கள், மணி முடிசூட்டப்படுவதற்காக என்று கூறி இளவலொடுகாரையும் வென்றி வீரன் விடையருள் வேலையில் நின்ற தேவன் நெடுந்திசை அவரோடும் சென்று தம் தம் செய்கை புரிந்தனர். அடுத்த பாடல் எழுதலாம். இந்த தேவர்கள் எல்லோரும் தம் தம் செய்கை புரிந்தனர். வீடணனுக்கு முடிசூட்டு விழா, அதற்கு தேவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு உண்டான காரியத்தை செய்தார்கள். என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்பது அடுத்த 2 பாடல்களில் 3 பாடல்களில் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாடலாக பார்க்க போகிறோம். என்ன பண்றாங்கன்னா, வீடணனுக்கு மணிமுடி சூட்டப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு புனித நீர் ஆட்டல் நடைபெற வேண்டும். அபிஷேகம்னு வச்சுக்கலாம், புனித நீர் ஆட்டல். இதற்காக எல்லா 7 கடல்களிலும் இருக்கக்கூடிய நீர், எல்லா விதமான புதின நதிகளில் இருக்கக்கூடிய நீர், எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள் தேவர்கள் எல்லோரும். நல்லா கவனிச்சுங்க, இவங்களுக்கு இருக்கிறது இலங்கை. இவர்கள் கொண்டு வருகிற நீர் கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, காவேரி, கோதாவரி, நர்மதை போன்ற நதிகளிலிருந்து நீர்கள் கொண்டு விடப்படுகின்றன. 7 கடல்களில் இருந்தும் நீர்கள் கொண்டு விடப்படுகின்றன. இது ஒரு செய்கை செய்கிறார்கள். மணி விழா நடக்கப் போகிறது, முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது. அதற்காக ஒரு மணி மண்டபம் கட்ட வேண்டும் விழா நடப்பதற்காக. அந்த மணி மண்டபத்தை கட்டுவதற்கு யார்? மயன். அவன் ஒரு மணி மண்டபம் கட்டுகின்றான். விழா நடப்பதற்காக ஒரு ஒப்பரிய சிம்மாசனம் தயார் செய்யப்படுகிறது மன்னன் அமர்வதற்காக என்று. இவ்வாறு இவற்றையெல்லாம் செய்து மிகுந்த சிறப்போடு இலக்குவன் வீடணனுக்கு மணிமுடி கவித்தான் என்று 3வது பாடலில் சொல்லப்படுகிறது. முதல் பாடலை பார்க்கலாம், தேவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்று. எல்லா இடத்திலிருந்தும் நதி நீரை கொண்டு வருகிறார்கள். சூழ்கடல் புனலும் பல தோயமும், சூழ்கடல் புனலும் பல தோயமும், நீழ்முடி தொகையும் பிற நீர்மையும், பாழி துற்று அரி பற்றிய பீடமும், தாழ்வில் ஒற்றத்து அமரர்கள் தந்தனர். அமரர்கள் தந்தனர், தேவர்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து தந்தார்கள், கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள் அந்த விழா நடைபெறும் மண்டபத்தில். அமரர்கள் யார்? தாழ்வு இல் கொற்றத்து. கொற்றம் என்பது வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடிய தாழ்வில்லாத வெற்றியை உடைய அமரர்கள் இவற்றையெல்லாம் தந்தார்கள். எதையெல்லாம் தந்தார்கள்? சூழ்கடல் புனலும், 7 கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர், பல தோயமும், தோயம் என்பது நீர் அல்லது கடல், இரண்டும். இந்த தோயம் என்ற சொல் சொன்ன உடனேயே பலருக்கும் தோயம் என்ற வார்த்தை, அந்த சொல் ஒரு பொறி தட்டி இருக்க வேண்டும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர், மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை, துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையை என்று குங்குமத்தோயம் என்கிறார் அபிராமிப்பட்டர். குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி, குங்கும கடல் போல, குங்கும குழம்பு போல. கடல், தோயம் என்பது கடல். கீவாஜா அபிராமி அந்தாதியில் பொருள் எழுதும் பொழுது குங்கும குழம்பு என்று எழுதுகிறார். மென்கொடி குங்குமத்தோயம் அன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி. சோ தோயம் என்பது தண்ணீர், கடல். சூழ்கின்ற கடல் புனலும் பல தோயமும், நீள் முடி தொகையும். இவனுக்கு ஒரு முடிதான் வேணும், ராவணனுக்கு தான் 10 முடி இருந்தது. இருந்தாலும் அந்த 10 விதமான அந்த ஒரு கிரீட தொகுப்பு, கிரீட தொகுதி, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வச்சுக்க போறான்னு என்னமோ தெரியாது. முடி தொகையும் பிற நீர்மையும், இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவற்றையெல்லாம் பாழி துற்று அரி பீடமும், துற்றுதல்
என்பதற்கு செறிதல், மிகுதல். பாழி, பாழி என்பது வலிமை. பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. பாழியன் தோளுடைய பத்மநாபன். பாழி என்பது வலிமை. பாழி சுற்று அரி பற்றிய பீடமும். அரி என்பது சிங்கம். ஸோ மன்னர்கள் சிம்மாசனத்தில் தான் உட்காருகிறார்கள். பாழி சுற்று அரி பற்றிய பீடமும் தாழ்வில் கொற்றத்து அமரர்கள் தந்தார்கள். இவற்றையெல்லாம் அமரர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் வீடணனுக்கு முடிசூட்டுவதற்காக. அடுத்த பாடல் வாசனாள் மலரோன் சொல்ல மான்முகன் காசும் மா நிதியமும் கொடு கங்கை சூடு ஈசனே முதலோர் வியந்து ஏத்திட தேசுலாம் மணி மண்டபம் செய்தனன். மணிமண்டபம் செய்தனன், ஒரு அழகான மணிமண்டபம் செய்கிறான். செய்பவன் யார்? மான்முகன். முதல் வரியில கடைசி வார்த்தை மான்முகன். மான் போன்ற முகமுடையவன் இவன் மயன். மான்முகத்தை உடைய மயன் மணிமண்டபம் செய்தான். அந்த மணிமண்டபம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அதுக்குண்டான பிரிஸ்கிரிப்ஷன், அதுக்குண்டான ஸ்பெசிபிகேஷன், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொல்பவன் வாசனாள் மலரோன். மலரோன் பிரம்மன். வாசனாள் மிகுந்த வாசையுடைய. நாள் மலரோன் அன்றலர்ந்த மலர். நாள் மலர் என்பது அன்றலர்ந்த மலர். வாசனாள் மலரோன் சொல்ல பிரம்மன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பை நம்பர் 1 2 3 இது இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு என்று பிரம்மன் சொல்ல 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 மான்முகன் மணிமண்டபம் செய்தான். எதை கொண்டு செய்தான்? காசும் மா நிதியும் கொண்டு. காசு என்பது பொன், மணி, ரத்தினம். மாநிதியும் கொண்டு, பலவிதமான செல்வங்கள் எல்லாவற்றையும் கொண்டு மணிமண்டபம் செய்தான். இது எப்பேற்பட்ட மணிமண்டபமாக இருந்தது என்றால் ஈசன் முதலோர் வியந்து ஏத்திட. நான் அப்பப்போ சொல்லுவேன், கம்பன் லேசா போற போக்கில் சிவபெருமான் ஒரு தட்டு தட்டிட்டு போவான் அப்படின்னு. சிவபெருமானே வியந்து பார்க்கக்கூடிய அளவு ஒரு மண்டபத்தை செய்தான் என்று ஈசன் முதலோர் வியந்து ஏத்திட. எப்பேற்பட்ட ஈசன்? கங்கை சூடு ஈசன். கங்கையை தலையில் தரித்த கங்கை சூடு ஈசனே முதலோர் வியந்து ஏத்திட தேசுலாம் மணிமண்டபம் செய்தான். தேசு என்பது ஒளி. இந்த தேசுலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, உங்களுக்கும் பலருக்கும் ஞாபகம் வந்திருக்கலாம். தேசுலா உதே தேன் மலரானேன் வந்து மண்ணாளனே மங்கையின் பாக்கியம் பாடல் நினைக்கிறேன். கரெக்டா தேசுலாம் அதே வார்த்தை தான் அந்த பாடல் இருக்கும். தேசுலாம் அந்த காலத்து சினிமா பாட்டில் நல்ல இலக்கிய நயம் மிகுந்த சொற்கள் எல்லாம் இடம்பெற்று இருந்தன என்பதற்கு ஒரு உதாரணம் தேசுலா உதே தென்மலரால். தேசுலாம் மணிமண்டபம் செய்தான். ஒளி மிகுந்த அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை மயன் செய்தான். வாசனாள் மலரோன் சொல்ல மான்முகன். வாசனாள் மலரோன் சொல்ல மான்முகன் காசுமா நிதியும் கொண்டு காசுமா நிதியும் கொடு கங்கை சூடு ஈசனே முதல ஒரு வியந்தேத்திட தேசுலாம் மணி மண்டபம் செய்தான். அடுத்த பாடல் மெய்கொள் வேத விதி முறை விண்ணுளோர் தெய்வ நீழ்புனல் ஆடல் திருத்திட ஐயன் ஆணையால் இளம் கோளறி கையினால் மகுடம் கவித்தானரோ. மெய்கொள் வேத விதி முறை விண்ணுளோர், தேவர்கள் எல்லோரும் வேதங்களில் சொல்லப்பட்ட உண்மையான நெறிப்படி தெய்வ நீள் புனல் ஆடல் திருத்திட. புனல் ஆடல், ஆடல் என்பது நீராடல், ஆட்டுதல் என்பதும் குளிப்பாட்டுதல், அபிஷேகம் செய்தல். தெய்வ நீள் புதல், தெய்வ நதிகள் ஆகிய கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா போன்ற அந்த நதிகளின் புனல், அந்த நீரில் வீடணன் அபிஷேகம் செய்யப்பட ஆடல் திருத்திட. இவ்வளவு நடக்கிறது. இங்க இல்லாமல் இருக்கக்கூடிய ஐயன் ஆணையால், ராமன் கொடுத்த ஆணையினால் இளம் கோளரி இலக்குவன் கையினால் மகுடம் கவித்தான். இளங்கோளரி கையினால், வெறும் கைன்னு சொல்லப்படாது, அதை சேர்த்துக்கணும். இளங்கோளரி கையினால் சிறப்பு மிகுந்த இந்த காரியத்தை செய்வதற்கு எல்லா தகுதியும் வாய்ந்த இளங்கோளரி கையினால் மகுடம் கவித்தான். வீடணனுக்கு மணிமகுடம் சூட்டப்படுகிறது. அடுத்த பாடல்
கரிய குன்று கதிரினை சூடியோர் எரிமணி தவிசில் பொலிந்த என்னவே விரியும் வெற்றி இலங்கையர் வேந்தன் நீடு அரியணை பொலிந்தான் தமர் ஆர்த்து எழ. கரிய குன்று கதிரினை சூடி, கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குன்று. அந்த குன்றிலிருந்து கதிரவன் வெளிப்படும் பொழுது கதிரவன் அந்த குன்றின் தலையில் இருப்பது போல கதிரவனை சூடிய குன்று. கதிரவன் அந்த குன்றினுடைய தலையில் தோன்றுகிறது. கரிய குன்று கதிரவனை சூடிவோர் அப்பேற்பட்ட எரி மணி தவிசில் பொலிந்த, தவிசி என்பது ஆசனம், இந்த இடத்தில் சிம்மாசனம். மணி தவிசு, ரத்தினங்கள் மணிகள் எல்லாவற்றையும் இழைத்த, எரி என்றால் ஒளி வீசக்கூடிய, எரி மணி தவிசில் பொலிந்த என்னவே விரியும் வெற்றி இலங்கையர் வேந்தன். இவன் வீடணன். விரியும் வெற்றி, அவனுடைய வெற்றி எல்லா இடங்களுக்கும் பறந்து கொண்டிருக்க போகிறது. இலங்கையர் வேந்தன் வீழனன் நீடு அரியணை பொலிந்தான். அந்த ஏனென்றால் மகுடம் கவிக்கப்பட்டு விட்டது. சென்ற பாடலில் கையினால் மகுடன் கவித்தான் என்று முடிந்தது. இப்பொழுது அவன் அரியணையில் அமர்ந்து அவனுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது இதை பார்த்து தமர் ஆர்த்து எழ. தமர் என்பது நம்முடைய உற்றத்தார், நம்முடைய சுற்றத்தார், நமக்கு வேண்டப்பட்டவர். தமர் ஆர்த்து எழ ஒரு அற்புதமான சொல். வள்ளுவரின் பயன்பாடு 2 இடங்களில் பார்க்க போகிறோம். தமர் என்ற சொல். குறளை போடலாம் கார்த்திக். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மில் பெரியார் தமரா, நம்மை விட ஆற்றல் புத்தி எல்லாவற்றிலும் பெரியவர்கள் நமக்கு சுற்றமாக நமக்கு வேண்டப்பட்டவர்களாக. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதே போல ஏதிலார் ஆற தமர் பசிப்பர், நம்முடையவர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் முற்ற கடை என்று 2 இடங்களிலும் தமர் என்ற கம்பனுக்கு காலத்தால் முற்பட்ட வள்ளுவனுடைய பாடல்கள். தமர் பல இடங்களிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான சொல், எனக்கு பிடித்தமான சொல். இன்னும் 2 மேற்கோள்கள் காமிக்க போகிறேன். ஒன்று எனக்கு எடுத்துக் கொடுத்தவர் நண்பர் RC குமரன். திருமுறையிலிருந்து 2 பாடல்களும் வருகின்றன. ஒரு பாடல் எடுத்துடலாம். சரி, இந்த பாடல் வச்சுங்க, அப்படியே இந்த போடலாம். ஒன்று நாவுக்கரசர் யானை தம்மை பல்லவ மன்னன் ஏவி விட்ட யானை அதை கண்டு அஞ்சுவதில்லை. ஏனென்றால் சிவபெருமான் என்னுடைய தமர். சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர் சிங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறமும் திண்ணல் நல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். அவருக்கு வேண்டப்பட்டவர், அவருடைய சுற்றம், அவருடைய உற்றம், அவனுடைய ஆள் நான். எனவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று நாவுக்கரசர் நான் பெம்மானுடைய ஆள் என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறது. இது அடுத்த பாடல். இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் நாவுக்கரசர் நான் பெம்மானுடைய ஆள் ஒருவர் திண்ணல் செடிப்புணலும் உடையார் அவர் தமர். எனவே நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. அடுத்த பாடல் பெருமான் சொல்கிறார், இவர் நம்முடைய தமர் என்று. பெருமான் இவ்வாறு தமர் என்று சொல்லப்படுபவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் வெள்ளையானை மீது ஏறி கைலைக்கு செல்கிறார். அப்பொழுது அவர் பாடும் ஒரு பாடல், மிக பிரபலமான பாடல். பாடலை போடலாம். சாரி, அந்த பாடல் இல்லை, இதை எடுத்துடலாம். அந்த பாடல் நான் கடைசி நிமிஷத்தில் சேர்த்தேன். இந்திரன்மால் பிரமன் எழில் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ளையனை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவன் இவன் யார் என எம்பெருமான்
மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. பாடல் ரொம்ப நன்னா இருக்கு, நான் தான் ரொம்ப மோசமா பாடியிருக்கேன், அது வேற விஷயம். நந்தமர் ஊரன் என்றார். பெருமான் சொல்றார், மந்திர மாமுனிவர் இவன் யார் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றார். நந்தமர் எனக்கு வேண்டப்பட்டவன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெருமான் சொன்னதாக. அடுத்த பாடல் மீண்டும் மணி முடி சூட்டப்படும் மண்டபத்திற்கு வருகிறோம். தேவர் பூமழை சித்தர் முதலினோர் மேவு காதல் விரை மலர் வேறில மூவரோடு முனிவர் மற்ற யாவரும் நாவில் ஆசி நரை மலர் தூவினர். தேவர் பூமழை, தேவர்கள் எல்லாரும் பூவால் மழை மாதிரி சொய்கிறார்கள் வீடணன் மீது. அவர்கள்தான் எல்லா நதிகளில் உள்ள நீரையும் கொண்டு வந்தவர்கள், அவர்கள்தான் மணிமண்டபம்லாம் செய்தவர்கள். இன்னும் சிலர் மானத்தில் இருந்து தேவர் பூமழை சிந்துகிறார்கள். சித்தர் முதலினோர் அவர்களும் மேவு காதல் விரை மலர், விரை என்றால் நறுமணம் மிக்க மலர், விரை என்ற சொல்லுக்கு நறுமணம் என்று பொருள். வேறிலா மூவரோடு, இந்த மூவர் தான், இவரை தவிர வேறு யாரும் உலகத்தில் சிறந்தவர்கள் இல்லை. வேறு இலா மூவர், மும்மூர்த்திகள், மால் அயன், மால் அரண் அயன், முனிவர் மற்ற யாவரும் நாவில் ஆசி நரை மலர் தூவினர். நரை மலர் என்றால் கள்ளுடைய தேனுடைய மலர். நரைமலர் விரைமலர், விரைமலர் என்பது நறுமணம் மிக்க மலர் என்று பொருள். இந்த விரை என்பது நறுமணம் என்ற சொல்லை கேட்ட உடனேயே இரண்டு பாடல்கள் நினைவுக்கு வருகின்றன. இரண்டும் ஸ்கிரீன்ல காமிக்க முடியல, எல்லோருக்கும் தெரிந்த பாடல் என்பதாய் நேரடியாக சொல்லிவிடுகிறேன். மெய்தான் அரும்பி, திருவாசக பாடல், இதை எடுத்துடலாம். விரை மலர், விரை மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழல், உன் விரையார் கழல், நறுமணம் மிக்க கழல். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழல் என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. விரை கழல், விரையார் கழல் என்பது மாணிக்க வாசகருடைய சொல். கம்பனும் இதை பயன்படுத்தி இருக்கிறான். பலருக்கும் தெரிந்த பாடல். அரியணை அனுமந்தாங்க, அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் பெண் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க. விரை செறி குழலி, நறுமணம் மிக்க குழல் உடையவள். இங்கே சீதையின் குழல், அங்கே சிவபெருமானின் கழல். விரையார் கழல் என்பது மாணிக்க வாசகருடைய சொல். விரை செறி குழலி ஓங்க வெண்ணை நல்லூர் சடையன் தங்கள் மரபினோர் கொடுக்க வாங்க வசிட்டனே புகுந்தான் மௌலி என்று விரை மலர். அடுத்த பாடல் கார்த்திக், அடுத்த பாடல் போடலாம். முடி புனைந்த நிருதர் முதலவன் அடி வணங்கி இளவனை ஆண்டை நெடிய காதலினோர்க்கு உயர் நீர்மை செய்து இடிகொள் சொல்லன் அனலர்க்கு இது இயம்பினான். முடி புனைந்த, இப்பொழுது மகாராஜா ஆகிவிட்டான் வீடணன். முடி புனைந்த நிருதர் முதல்வன், நிருதர் என்றால் அரக்கர்கள், அரக்கர்களின் தலைவன். முடி புனைந்த அரக்கர்களின் தலைவன் அல்லது வேந்தன், அரசன். இளவலை அடி வணங்கி, ஏனென்றால் அங்கே இருப்பவன் இளவல்தான், ராமன் அங்கு இல்லை. எனவே தனக்கு முடிசூட்டிய இலக்குவனின் கால்களில் விழுந்து வணங்கி ஆண்டை அந்நெடிய காதலினோர்க்கு உயர் நீர்மை செய்து. காதலினோர், இவனுடைய மணி முடி சூட்டு விழாவிற்காக எல்லோரும் உதவி இருக்கிறார்கள். இவன் மீது மிகுந்த அன்புடையவர்கள். அவர் எல்லோருக்கும் அவர்களுக்கு உரிய உயர்ந்த விதமான நீர்மை
என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த தன்மைகளெல்லாம் நன்றி நெவலில் என்று கொள்ளலாம். அவர்களுக்குள்ள மரியாதை எல்லாம் செய்து இடிகொள் சொல்லன் அனலன் அவனுக்கு இரு இயம்பினான். அனலன் என்பவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வீடணனுடைய மந்திரி. வீடணன் ராவணன் அவையிலிருந்து விரட்டப்பட்ட பொழுது அவனுடன் வந்தவர்கள் 4 பேர். அனலன், சம்பாதி, அரண், அனிலன், 4 பேர். இவர்கள் 4 வீடணனுடன் ராவணனை விட்டு நீங்கி அதன் பிறகு வீடனுடைய இருக்கிறாள். அந்த அனலனுக்கு வீடணன் பின்வருமாறு சொன்னான். என்ன சொன்னான்? அடுத்த பாடலில் பார்க்கலாம். பாடலை போடலாம். விலங்கல் நாணமிடை தெரு தோழினாய், இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை நீ, கலங்கலா நெடும் காவல் இயற்றியன, அலங்கல் வீரன் அடி இணை எய்தினான். விலங்கல் நாண, விலங்கல் என்றால் மலை. விலங்கல் நாண மிடை தரு தோழினாய், இது அனலனை நோக்கி வீடணன் சொல்லும் விழி. மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடையவனே, இலங்கை மாநகர் நான் வரும் எல்லை, அந்த கால அளவு வரை, எல்லை என்றால் அளவு, லிமிட், பவுண்டரி. இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை, இலங்கை மாநகரத்திற்கு நான் வரும், அங்கதான் இருக்கான் இப்போ. இலங்கை மாநகர் நான் வரும் அளவிலும் நீ கலங்கலா நெடுங்காவல் ஏற்று என இவ்வாறு சொல்லிவிட்டு அலங்கல் வீரன் அடி இணை எய்தினான். ராமன் இருக்கும் இடத்திற்கு, அலங்கல் வீரன் என்பவன் ராமன், மாலை அணிந்த, அலங்கல் என்பது மாலை, அந்த இடத்திற்கு வீழனம் செய்து ராமனின் அடியில் வீழ்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை நீ கலங்கலா நெடுங்காவல் ஏற்று. இலங்கை மாநகரத்திற்கு, இந்த அரசாட்சிக்கு நீ காவலாக இரு. எது வரைக்கும்? நான் வரும் வரை. அவன் இங்குதான் இருக்கான், இன்னும் போகலை. இவன் ராமனுடன் அயோத்தி போகப் போகிறான் என்பதை இவன் இப்பொழுது தீர்மானம் செய்து கொண்டிருக்கின்றான், வீடணன். எனவே அது சொல்லாமல் சொல்லப்பட்ட விஷயம். இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை, ஏனென்றால் நான் இப்பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராமன் மீண்டும் அயோத்தி நகர் போய் அயோத்தி நகரத்து அரசனாக முடிசூட்டி கொள்வான். அதையெல்லாம் பார்ப்பதற்கு நான் அவனுடன் போகப் போகிறேன். அதுவரை நீ இலங்கைக்கு அரசனாக, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீ இருப்பாயாக. என்றால் நாட்டிற்கு மன்னன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை நீ கலங்கலா நெடுங்காவல் ஏற்று என்று அனலனுக்கு வீடணன் சொல்கின்றான். வீடணன் ராமனுடன் அயோத்தி போவது என்பது பின்னால் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை இப்பொழுதே சூசகமாக சுட்டி விடுகின்றான் வீடணன். விலங்கல் நாணமிடை தரு தோழினாய், இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை நீ கலங்கலா நெடும் காவலை ஏற்றன, அலங்கல் வீரன் அடியிணை எய்தினான். ராமனுடைய பாதத்தை சென்று அடைகின்றான் வீடணன். பாடல் எடுத்துடலாம். இப்பொழுது வீடணன் அரசனாக வந்திருக்கின்றான். இதற்கு முன்னால் ராவணனுடைய தம்பியாக இருந்தவன், இவனுக்கு அரசாட்சி வரப்போகிறது என்று தெரியும். இப்பொழுது முறைப்படி இலங்கைக்கு அரசனாக வந்து ராமனை வணங்குகின்றான். ராமன் அவனை அடியிணை வீழ்ந்தான் என்று சென்ற பாடல். அலங்கல் வீரன் அணையிடை எய்தினான், அடியிணை எய்தினான். அவனை ராமன் அணைத்துக் கொள்கிறான், தூக்கி அணைத்துக் கொள்கிறான். அவனிடம் பேச ஆரம்பிக்கின்றான். வீடணனிடம் ராமன் பேச ஆரம்பிக்கின்றான். என்னென்னு சொல்கிறான் என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்த பாடல். வீடணன் இவ்வாறு ராமனுடைய அடியில் வீழ, அப்பொழுது வீடணன் மட்டும் விழவில்லை, எல்லோரும் வீழ்கிறார்கள். குறக்கு வீரன் அரசிடம் கோளரி அரக்கர் கோமகனோடு அடிதாழ்தலும் பொறுக்கன புகழ் புக்கவர் புல்லிய திருக்கொள் மார்பன் இணையென செப்பினான். குறக்கு வீரன், இவன் அனுமன். அரசு, அந்த குறக்கு வீரர்களுடைய அரசு, அவருடைய மன்னன், கிட்கிந்தைக்கு மன்னன் சுக்ரீவன். குறக்கு வீரன்
அனுமன், அரசு சுக்ரீவன், இளங்கோளரி அங்கதன், அரக்கர் கோமகனோடு இப்பொழுது இது வீழனன் எல்லோருமாக அடி தாழ்தலும், எல்லோரும் ராமனுடைய அடியில் வீழ பொறுக்கென புகழ் புற்றவர், இவர்கள் எல்லோரும் அடி வீழ்கிறார்கள். குறிப்பாக வீழனனை தூக்கி பொறுக்கென புகழ் புற்றவர், புகழ் புற்றவன் அடைக்கலமாக வந்தவன், புகழடைந்தவன், சரணாகதி அடைந்தவன் வீழனன், அவனை புள்ளி அவனை ஆறத் தழுவிக்கொண்டு இணையென செப்பினான், பின்வருமாறு சொன்னான். சொன்னவன் யார்? திரு கொள் மார்பன். திரு என்பவள் இலக்குமி, மகாலட்சுமி உரையக்கூடிய மார்பு உடையவன் திருமால். திருக்கொள் மார்பன் என்ற வார்த்தை சொன்ன உடனேயே பலருக்கும் உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாசுரம், அதை பார்த்து விடலாம். அடுத்த பாடல். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இதுதான் திருக்கொள் மார்பன். அகலகில்லேன் இறையும், இறை என்பது ஒரு நொடிகோடு சிறிதளவு. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகர் இல் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அகலகில்லேன் என்று அலமேல் மங்கை உரையும் மார்பன், அதுதான் திருக்கொள் மார்பன். அதற்காக இந்த பாடல் சுட்டப்பட்டது. இது நம்மாழ்வாருடைய பாடல், இதை எடுத்துடலாம். இதையே கம்பனும் சொல்கின்றான். மகாலட்சுமி திருமாலுடைய மார்பில் உரைகின்றாள். சொல்பவள் சூர்பனகை. சீதையை தூக்கி கொண்டுவதற்காக நான் முயன்றேன், என்னுடைய மூக்கையும் மார்பையும் அறுத்து, காதையும் செவியும் மூக்கு அறுத்துட்டாங்க என்று சூர்பனகை முறையிடும் பொழுது, சீதையை பற்றி வர்ணித்து சீதையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, திருமாலுடைய மார்பில் இலக்குமி இருக்கிறாள் என்பதை கம்பனும் பதிவு செய்கிறான். பாடல் இவ்வாறு வருகிறது, திரையில் காண்பிப்பதற்கு வசதி இல்லை. பாகத்தில் ஒருவன் வைத்தான், பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்து இருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண் இடையை நீயும் மாகத்தோள் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி. பாகத்தில் ஒருவன் வைத்தான், அது சிவபெருமான் மாதொரு பாகன். பாகத்தில் ஒருவன் வைத்தான். பங்கயத்து இருந்த பெண், பங்கயத்து இருந்த பெண் லட்சுமி, மகாலட்சுமி திருமகள். பங்கயத்து இருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான். ஆகம் என்பது மார்பு, ஆகம் என்பது உடல் என்றும் சொல்லப்படுகிறது, ஆகம் என்பது மார்பும். பங்கயத்தில் இருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அதுதான் திருக்கொள் மார்பன். அந்தணன் நாவில் வைத்தான். சரஸ்வதியை பிரம்மன் தன்னுடைய நாக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறான். சீதையை பெற்ற நீ எங்கடா வச்சு வாழப்போற என்று சூர்பனகை கேட்கிறார். எங்கடா வச்சு வாழப்போற என்று கேட்கும் பொழுது நீ வாழமாட்டா என்பது துணிக்கும்படி அந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்திருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண் இடையை நீயும் மாகத்தோள் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி என்று பங்கயத்து இருந்த பெண்ணை ஆகத்தில் வைத்தான், திருக்கொள் மார்பன் என்பது பதிவாகிறது. அடுத்த பாடல். இவ்வாறு வீடணனுக்கு முடிசூட்டப்படுகிறது. ராமன் அவனை நோக்கி சொல்கிறான், இவனுக்கு ஏற்கனவே முடி தருகிறேன் என்று பிராமிஸ் பண்ணினவன் இராமன். வீடண்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்த பொழுதே நீதான் இலங்கைக்கு அரசன் என்று ராமன் அவனுக்கு வாக்கு தருகிறான். இந்த வாக்கு தந்த பாடல் இது. ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால், வாழும் நாள் அன்று காரும் வாழையிற்று அரக்கர் வைகும், தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். இது வீடணன் அடைக்கல படலத்தில் கடல் தாண்டுவதற்கு முன்னால், சேது கட்டப்படுவதற்கு முன்னால் ராமன் கொடுத்த வாக்கு.
தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே, தருவேன்னு சொல்லல, தந்தேன் என்றான். ஆழியான் இராமன். ஆழியான் அவனை நோக்கி, அவன் என்பது வீடணன், ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் எந்நாள் வாழும். எல்லா 7 உலகமும் இருக்கக்கூடிய நாள் வரை ராம நாமம் என்றெல்லாம் இருக்குமோ அந்த நாள் வரை அன்றுகாரும் வாழ் ஏற்று அறக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே என்று ராமன் அவனுக்கு கமிட் பண்றான், பிராமிஸ் பண்றான், வாக்கு கொடுக்கிறான். அடுத்த பாடல் இப்பொழுது மீட்சி படலத்தில் உண்டான பாடல். இது ஒரு மிகைப்பாடலாக இருக்கிறது. மிகைப்பாடலாக இருப்பதற்கு தேவையில்லை, சாதாரண நல்ல பாடலாகவே கொள்ளலாம். ஆதி நாளில் அருள்முடி நின்னது என்று ஓதினேன், அவை உற்று உளது உத்தம வேத பாரகம் வேறுளர் யாவரும் ஓதும் நீதி ஒழுக்கின் ஒழுக்குவாய். ஆதி நாளில் கொஞ்ச நாளைக்கு முன்னால அருள்முடி நின்னது என்று ஓதினேன், உனக்கு இலங்கை செல்வம் தருவேன், தந்தேன் என்று சொன்னேன். அவை ஒன்று நிகழ்ந்து விட்டது, அவை உற்றுள்ளது உத்தம வேத பாரகம் வேறுளர் யாவரும் ஓதி, வேதம் சொல்லக்கூடிய மற்ற எல்லோரும் சொன்ன ஓதும் நீதி ஒழுக்கின் ஒழுகுவாய். நீதி தவறாமல் வேதம் சொன்ன முறைப்படி நீ அரசாழ்வாய் என்று வீடணனுக்கு இராமன் அறிவுரை சொல்கிறான். அடுத்த பாடல். உரிமை மூவுலகும் தொழ உம்பர்தம் பெருமை நீதி அரண் வழி பேர்கிலாது இருமை 7 அரசாளுதி ஈரிலா தர்மசீலன் என்றான் மறை தந்துளான். உரிமை மூவுலகும் தொழ, மூவுலகும் உனக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டதை எண்ணி மகிழ்ந்து தொழ, மூவுலகும் உன்னுடைய உரிமையை மகிழ்ந்து தொழ, உம்பர்தம் விண்ணோர்கள் பெருமை நீதி அரண் வழி பேர்கிலாது, அவர்களுக்கு பெருமை சேர்க்கும்படியாக அவர்கள் சொன்ன பெருமை மிக்க நீதி அரண் இவை பேர்கிலாது, இவற்றில் இருந்து நீங்காமல், அந்த வழி பேர்கிலாது, அந்த வழியில் நீங்காமல், இருமை 7 அரசாளு, இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதையில் இருமை அரசாளுதி ஈரிலா தர்மசீல, தர்மம், தர்மத்தின் வடிவு தர்மம்தான் வீழணன், ஒளித்து வாழ் தர்மம் அண்ணான் என்று வீழணன் அனுமன் பார்க்கும் பொழுது இலங்கைக்கு அந்த இடத்தில் கம்பன் சொல்லும் வார்த்தை ஒளித்து வாழ் தர்மம் போன்றான் என்று. நேரடியாக வெளிப்பட முடியாமல் வீழணன் ஒளித்து வாழ் தர்மம் போல அரக்கர் கூட்டத்தில் அரண்மனையில் இருந்தான். ஈரிலா தர்மசீல என்றான். யாரு? மறை தந்துளான். அடுத்த பாடல். இல்ல, இந்த இருமை என்று ஒரு சொல் போட்டி இருக்கிறான் கம்பன். இதை பார்க்கும் பொழுது இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உரையாசிரியர் தான் கொடுக்கிறார்கள், நான் தேடி போவது இல்லை. அவர்கள் இந்த பாடல் மட்டும் சொல்லுவாங்க, முழு பாடலையும் எடுத்து நான் உங்களுக்கு தெரிகிறேன். அரசுரிமை ஏற்கும் பொழுது, மணிமுடி சூட்டப்படும் பொழுது, இம்மை மறுமை இரண்டிற்கும் புகழ் சேர்க்கும் அளவில் வாழ்வாயாக என்று சொல்லப்படுவது ஒரு மரபு என்று தோன்றுகிறது. கம்பன் இதை ராமன் வீடணனுக்கு சொல்லுவதாக சொல்கிறான். பெரிய புராணத்தில் களரிற்றறிவாருக்கு மணிமுடி சூட்டப்படும் பொழுதும் இதே சொற்கள் சொல்லப்பட்டு மணிமுடி சூட்டப்படுகின்றன. இம்மை மறுமை இதை குறிப்பிட்டு உரிமை நாளில் ஓரை நலன் எய்த மிக்க உபகரணம் பெருமை சிறக்க வேண்டுவனையெல்லாம் பிறங்க மங்களம் செய்து இருமை உலகுக்கு ஒருமை முடிகவித்தார். அங்கே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு முடிசூட்டப்படுகிறது. எல்லா உயிரும் மகிழ் தரும நிலைமை அறிந்து புவிதாங்கும் களரிற்று அறிவார் தாம். களரிற்று அறிவாருக்கு முடிசூட்டப்படுகிறது. இருமை உலகுக்கு ஒருமை முடிகவித்தார். அந்த இருமை மறுமை என்பது கம்பனிலும் சுட்டப்படுகிறது. முடிசூட்டப்படும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பாடல், சென்ற பாடலில் ஒரு வார்த்தை, அந்த இதுக்கு முந்தின பாடல போலாம். கார்த்திக், மறை தந்துளான் என்று ஒரு சொல். பல இடங்களில் மறை தந்தவன் சிவபெருமான் என்று சொல்லப்படுகிறது. மறை தந்துளான் என்பது திருமால் என்றும் சொல்லப்படுகிறது.
மறை தந்துளான் திருமால் என்று சுட்டப்படுவதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது. இது எடுத்துடலாம். மறைகளை எல்லாம் ஒரு அசுரன், சோமுகாசுரன் என்பவன் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்து விடுகிறான். நாராயணன் ஆமை வடிவம் கொண்டு அதை மீன் வடிவம் கொண்டு அவற்றையெல்லாம் எடுத்து வந்து மீண்டும் பிரம்மனுக்கு கொடுக்கிறார். அவர் அவ்வாறு அந்த வேதங்களை எல்லாம் மீட்டெடுத்து வந்தவன் நாராயணன் மறை தந்துளான். அந்த வேதங்களை எல்லாம் மீட்டெடுத்து அவற்றை பிரம்மனுக்கு ஒரு அன்ன வடிவில் இருந்து ஓதினான் திருமால் என்பது புராணம். அன்ன வடிவில் இருந்து ஓதினான், மறை தந்துளான் என்பது ஒன்று. அந்த மறையை அன்ன வடிவில் இருந்து ஓதினான் என்பது புராணம். இதை கம்பனும் சுட்டுகிறான் மறை தந்துளான் என்பதை. நாலாயிர திவ்ய பிரபந்தமும் சுட்டுகிறது. 2 பாடல்களையும் பார்க்கலாம். மறை தந்துளான் நாராயணன், அன்ன வடிவில் மறை தந்தான் என்பது. பாடலை போடலாம் கார்த்திக். அடுத்த பாடல். அன்னமாய் அருமறைகள் அறந்தாய் நீ அவை உன்னை முன்னம் ஆர் ஓதுவித்தார் எல்லாரும் முடிந்தாரோ பின்னமாய் ஒன்று காதல் பிரிந்தாயோ பிரியாதோ என்ன மாமயம் இவை ஏனமாய் மண்ணிடந்தாய் என்பது விராதன் ராமனை பார்த்து துதிக்கும் பாடல். ராமன் மாண்ட பிறகு, விராதன் மாண்ட பிறகு விண்ணிலிருந்து அவன் ஒரு பெரிய ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள். விராதன் துதி என்பது நேரடியாக ராமன், நாராயணன், திருமால் என்பதை கம்பன் பல இடங்களில் சொல்கின்றான். கவந்தன் ஒரு இடத்தில் சொல்கிறான், கருடன் ஒரு இடத்தில் சொல்கிறான். விராடன் சொல்வது இவை. அன்னமாய் அருமறைகள் அறைந்தாய் நீ மறைகள் தந்துளாய். அதே வார்த்தை. அன்னமாய் அருமறைகள் அறைந்தாய் நீ அவை உன்னை முன்னம் யார் ஓதுவித்தார்? உனக்கு யாருப்பா சொல்லி தந்தாய் இதெல்லாம்? எல்லோரும் முடிந்தாரோ பின்னமாய் ஒன்று ஆதல். பின்னமாதல் ஒன்று ஆதல், பிளவுபடுதல் ஒன்றாகுதல். பிரிந்தாயோ பிரியாதோ என்ன மாமாயம் இவை ஏனமாய் மண் இடந்தாய். பன்றியாக மண்ணை தோண்டி போனவனே என்பது கம்பனுடைய பாடல். இதையே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சொல்லக்கூடிய பாடல். அதையும் பார்த்து விடலாம் அடுத்தபடியாக. இதே கருத்து அன்னமாய். அடுத்த பாடல். முன்னம் குரல் உருவாய் மூவடிமண் கொண்டளந்த, முன்னம் குரல் உருவாய் மூவடிமண் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகில் பொன்பயந்தேன் பொன்னங்கழிக்கால் புள்ளினங்கால் புல்லாணி அன்னமாய் நூல் பயந்தார்க்கு ஆங்கு இதனை செப்புமினே. அன்னமாய் நூல் பயந்தார், அதுதான் திருமால் நாராயணன். அன்னமாய் நூல் பயந்தார். நூல் என்பது வேதம், மறைகள். மறை தந்துளாய் என்பதற்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டும். அடுத்த பாடல். பன்னும் நீதிகள் பல பல கூறி மற்றும் உன்னுடை தமரோடு உயர் கீர்த்தியோய் மன்னி வாழ்க என்று உரைத்து அடல் மாருதி தன்னை நோக்கினான் தாயர் சொல் நோக்கினான். பன்னும் நீதிகள் பல பல கூறி, இது ஒரு மரபு என்று தோன்றுகிறது. கம்பராமாயணத்தில் இது பல இடங்களில் பார்க்கலாம். மன்னனாக முடிசூட்டப்படுபவன் எவ்வாறு திறம்பட நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு பெரியோர், சான்றோர் அந்த மன்னனுக்கு நீதி நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் பழக்கம், இண்டக்டிங், அது பல இடங்களில் காணப்படுகிறது. இதை எடுத்துடலாம். முதலில் இந்த கருத்து மட்டும்தான். பன்னும் நீதிகள் பல பல கோரி பாட்டை எடுத்துடலாம். ராமனுக்கு முடிசூட்டுவதாக தயரதன் தீர்மானிக்கின்றான். வசிட்டனை கூப்பிட்டு ராமனுக்கு அரசியல் நெறி எல்லாம் சொல்லுக என்று தயரதன் வேண்ட, வசிட்டன் ராமனுக்கு நெறிகளை எல்லாம் எவ்வாறு அரசாள வேண்டும் என்பதற்குண்டான ஒரு 10-15 பாடல் இருக்கு. அதில் ரொம்ப புகழ்பெற்ற பாடல், யாருடும் பகை கொள்ளலன் ஆயில்
போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற வரி வசிட்டன் ராமனுக்கு சொல்வது. யாருடனும் பகை கொளன், யார்கிட்டையும் பகை இல்லாமல் இருந்தால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பது கம்பனின் புகழ்பெற்ற ஒரு வரி, வசிட்டன் ராமனுக்கு சொல்லும் அறிவுரை. அது ஒரு அயோத்தியா காண்டத்தில் காணப்படுகிறது. கிட்கிர்தா காண்டத்தில் வாலி இறந்துபட சுக்ரீவனுக்கு இலக்குவன் மணிமுடி சூட்ட, அவர்கள் எல்லோரும் ராமன் இங்கேயே இருக்கிறான், அவர்கள் எல்லோரும் கிஷ்கிந்தைக்கு போகிறான், ராமன் அரண்மனைக்கு போவது இல்லை, தனியாக இருக்கிறான், ராமனும் இலக்குவனும் மட்டும். சுக்ரீவனுக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறான், அரசியல் படலம் என்று. கிட்கிந்தா காண்டத்தில் ராமன் அறிவுரை சொல்லுவது சுக்ரீவனுக்கு, ராமன் அறிவுரைகள் பெறுவது அயோத்தியா காண்டத்தில் வசிட்டனிடம் இருந்து. ராமன் சுக்ரீவனுக்கு அறிவுரை சொல்வது கிட்கிந்தா காண்டம், ராமன் வீடணனுக்கு அறிவுரை சொல்வது யுத்த காண்டம் மீட்சிப்படலம். அதுதான் பாடலை போடலாம். இப்போ பண்ணும் நீதிகள் பல பல கூறி இந்த பாடலை போடலாம். இல்லை, இதுக்கு சாரி, பண்ணும் நீதிகள் பல பல கூறி பண்ணும் நீதிகள் பல பல கூறி மற்றும் உன்னுடைய தமரோடு, உன்னுடைய உறவுகாரர்கள், உனக்கு வேண்டப்பட்டவர்கள், உன்னுடைய சுற்றம், பண்ணும் நீதிகள் பல பல கூறி மற்றும் உன்னுடைய தமரோடு உயர் கீர்த்தியோ மிகுந்த புகழுடையவனே மன்னி வாழ்க, நிலை பெற்று வாழ்க, மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் என்று உரைத்து அடல் மாருதி தன்னை நோக்கினான், தாயர் சொல் நோக்கினான். நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, வீடணனுக்கு மணிமுடி சூட்ட, சாரி பாடல் எடுத்துடலாம் பிளீஸ். வீடணனுக்கு மணிமுடி சூட்டப்படுகிறது. ராவணன் மாண்ட பிறகு என்னெல்லாம் நிகழ்வு, ஒரு 100 பாடல் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ராவணன் விழுந்து கிடக்க, அவன் முதுகு வானத்தை பார்த்திருக்க, மார்பும் முகமும் நிலத்தை பார்த்திருக்க, அதனால் ராமன் நான் பெற்ற வெற்றி அபத்தம் என்று சொல்ல, வீடணன் அவனை திருத்த, வீடணன் அண்ணன் மீது உடல் மீது விழுந்து அழுது, அதுக்கு ஒரு 10-15 பாடல், வீடணன் புலம்பல், அப்புறம் மண்டோதரி புலம்பல், அதன் பிறகு எவ்வாறு எரியூட்டப்பட்டன அந்த உடல்கள், அதுக்கு ஏகப்பட்ட ரொம்ப விஸ்தாரமாக, சின்னப்பனையா கூட சொன்னான், தயரதன் உடலுக்கு கூட இவ்வளவு விஸ்தாரமாக சொல்லலை என்று. வாஸ்தவம், தயரதன் உடல் எரியூட்டப்பட்ட பொழுது இவ்வளவு விஸ்தாரமாக சொல்லப்படவில்லை. ராவணன் உடல் எரியூட்டப்பட்ட பொழுது என்னெல்லாம் என்று மிக விஸ்தாரமாக சொல்லி, இதுக்கெல்லாம் ராமனுக்கு நேரம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு தன் தம்பியை கூப்பிட்டு உடனடியாக போய் வீடணனுக்கு மடிமுடி சூட்டு. இவ்வளவும் முடிஞ்ச அப்புறம் வீடணனுக்கு மணிமுடி சூட்டப்பட்டு வீடணனுக்குண்டான அறிவுரைகள் எல்லாம் சொல்லப்பட்டு, இவ்வளவு நிகழ்ந்தது எதற்காக? சீதையை மீட்க வேண்டும். இப்பொழுதுதான் ராமனுக்கு சீதையின் நினைவு வருவது போல, இப்பொழுதுதான் அனுமனை கூப்பிட்டு சீதையை போய் பார்த்து வா என்று ராமன் சொல்கிறான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாடலை பார்க்கலாம் திரும்ப. பண்ணும் நீதிகள் பல பல கூறி மற்று உன்னுடைய தமரோடு உயர் கீர்த்தியோய் மன்னி வாழ்க என்று உரைத்து, இதுவரைக்கும் எல்லாம் முடிஞ்சு, இப்போதான் ராமனுக்கு தன் பொண்டாட்டி ஞாபகம் வருவது போல அடல் மாருதி, வீரமுடைய மாருதி தன்னை நோக்கினான், தாயர் சொல் நோக்கினான். தாயர் சொல் நோக்கினான். ராமன் வனவாசம் வந்தது, வனம் ஏகியது. அவன் ராமனுடைய தந்தை சொல்லி அன்று, இதை எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். தாயர் சொல் நோக்கினான், அதற்குண்டான விளக்கம். ராமன் தன்னுடைய தந்தையை பார்க்கவே இல்லை. அவன் வனம் போகும் பொழுது, வான்மீகத்தில் வேறு மாதிரி, கம்பராமாயணத்தில் ராமன் தயரதன் சந்திப்பு நிகழவே இல்லை. ராமனுக்கு வனம் போக வேண்டும் என்று சொல்லப்படுவது எல்லாமே தாய், சிற்றந்தாய், சிற்றன்னை,
சொல்பவள் கைகேயி. ஸோ தாயர் சொல் நோக்கினான். தாயர் சொல் நோக்கினான், மாருதி தன்னை நோக்கினான். தாயர் சொல் நோக்கினான். நோக்கினான் என்றால் தாயருடைய சொல்லை தலைமேற்கொண்டு அதற்காக வனவாசம் புகுந்து அதற்காக 14 ஆண்டுகளையும் கழித்தவன். தாயர் சொல் நோக்கினான். தாயருடைய சொல் அந்த ஆணைக்கு அதற்கு கட்டுப்பட்டவன். தாயர் சொல் நோக்கினான். இந்த தாய்தான் ஆணையிட்டாள் என்பதற்கு பல சான்றுகள் கம்பெனியிலேயே கிடைக்கிறது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆளனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி 7 ஆண்டின் வாய் என்று ஏவினன் அரசன். ஏவினன் அரசன். ஒரு ஹியர்சேயத்தான் சொல்லப்படுகிறது ராமனுக்கு. என்றாள் சொல்பவள் கைகேயி. இதை ராமன் உணர்ந்து கொண்டு கைகேயிடமே திரும்ப சொல்கிறான். அந்த பாடலை பார்த்து விடலாம். அம்மா, அப்பா சொல்லணுங்கிறத நீ சொன்னா கேட்க மாட்டேனா? மன்னவன் பணி என்றாகின் நும்பணி மறுப்பனோ, மன்னவன் பணி என்றாகின் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, எண்ணினின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று விடை பெற்று கொண்டு உடனடியாக போகிறான். சொல்லாமல் சொல்லிவிடுகிறான். மன்னவன் பணி என்றாகின் நும்பணி மறுப்பனோ, இதற்கு மன்னவன் பணி என்று இல்லாவிட்டாலும் உம்முடைய பணியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா என்று சொல்வது போல, மன்னவன் பணி அன்று ஃபுல் ஸ்டாப், ஆயின் நும்பணி ஃபுல் ஸ்டாப், மறுப்பனோ என்று, அம்மா இது உன்னுடைய பணி என்று அறிந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதாகவும் பொருள் கொள்ளலாம். இதைவிட முக்கியமாக இதை எடுத்துடலாம். ராமன் வனம் வந்ததற்கு காரணம் தாய். தாயர் சொல் நோக்கினான். அதற்கு உண்டான விளக்கம் தான். இதை குகன் சொல்கின்றான். மிகவும் புகழ்பெற்ற கம்பராமாயண பாடல். அம்மா சொல்லி காட்டுக்கு வந்தே. அந்த பாடலை பார்த்து விடலாம். தாயர் சொல் நோக்கினான். அந்த தாய் ஆணையால் வந்தவன். அடுத்த பாடல். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை, தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி, போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால், 1000 இராமர் நின்கீழ் அவரோ தெரியும் நம்மா. தாய் உரை கொண்டு, அம்மாவுடைய சொல்லை ஏற்று, தாதை உதவிய, அப்பா அவனுக்கு கொடுத்த தரணி தன்னை, ஸோ தாயுரை கொண்டு தாயர் சொல் நோக்கினான் என்று இப்பொழுது அனுமனை பார்க்கிறான். அடுத்த பாடலை போடலாம். இப்புறத்து என எய்துரு காலையில் அப்புறத்தை உன்னி அனுமனை துப்புறச் செய்யவாய் மணி தோகைவால் செப்புரு இப்படி போய் என செப்பினான். போய் செப்பு, போய் செப்பு, சீதை இருக்கும் இடத்திற்கு போய் செப்பு, சொல்வாயாக. எப்படி சொல்வாயாக? இப்படி செப்புரு, என்னெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதோ இவற்றையெல்லாம் போய் சீதைக்கு சொல்வாயாக என்று. போய் இப்படி செப்புரு, யாரிடம்? தோகைபால், மயில் போன்ற தோகை உடையவள். தோகை அதாவது தோகை உடைய மயில் போன்றவள். தோகைபால் துப்பு உற செய்ய வாய். செய்ய என்றால் சிவந்த, துப்பு என்பது பவழம். துப்பு உற செய்ய வாய், பவழம் போன்ற சிவந்த வாய் உடைய மயில் போன்ற தோகை உடைய மயில் போன்றவளிடம் போய் செப்பு என்று ராமன் சொல்லி அனுப்புகிறான். இப்புறத்து இன எய்துரு காலையில், இவ்வளவும் நிகழ்ந்த பிறகு என்று கொள்ளலாம். இவையெல்லாம் இங்கே இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்க, அப்புறத்தை உன்னி, பின்னால் என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து பார்த்து, இப்புறம் இப்பொழுது, அப்புறம் பின்னால் வருது. அப்புறத்தை உன்னி, உண்ணுதல் என்றால் நினைத்து பார்த்தல், எண்ணுதல், கருதுதல். அப்புறத்தை உன்னி அனுமனை துப்புறச் செய்ய வாய்மணி தோகைபால் செப்புரு. துப்பு என்றால் பவழம். இதை சொல்லும் போதுதான் எனக்கே நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் குறிப்பாக இந்த துப்பு என்ற சொல்லின் பொருள்
பின்வரும் பாடலில் பவழம் என்பதாக எனக்கு விளங்கியது. இதுவரை கவனிக்கல, அவ்வளவுதான். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி. துப்பு ஆர் திருமேனி, பவழம் போன்ற சிவந்த மேனி உடைய தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. துப்பார். சின்ன வயசுலேருந்து இந்த பாடல் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்றைக்குத்தான் துப்பு ஆர் திருமேனி, பவழம் போன்ற சிவந்த நிறமுடைய விநாயகன் துப்பார் திருமேனி, துப்புரச் செய்யவாய் தோகை மணி என்று செப்பினான். அடுத்த பாடல், ஒரு நிமிஷம், இது எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். கம்பன் நான் பல வாட்டி சொன்னேன், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தே கொட்டினானோ என்று. அனுமன் போய் சொல்லுகிறான் சீதைக்கு, போய் சொல்ல போறான். இப்போ ராவணன் வீழ்ந்து விட்டான், ராமன் வெற்றி பெற்று விட்டான், அன்னையே உனக்கு விடுதலை என்பதாக அனுமன் போய் சொல்ல போகிறான். அதுதான் அடுத்தபடியே செய்தி சொல்ல போகிறான். இந்த செய்தியை அனுமன் தான் எனக்கு வந்து சொல்லுவான் என்று சீதை இந்த பாடலுக்கு சுமார் 2000-3000 பாடல்களுக்கு முன்னால் நிர்ணயித்து சீதை சொல்வதாக கம்பன் ஒரு பாடல் தந்து விடுகிறான். கம்பனில் பூட்டும் சாவியும் என்று நான் அந்த ஒரு சொல்லை பயன்படுத்துவேன். அங்க ஒரு செய்தி சொல்லிட்டு அதை கரெக்டா இங்க வந்து லிங்க் பண்ணி முடிப்பான். அனுமன் தான் சீதைக்கு செய்தி சொல்லுகிறான். வன்மையத்திலே அப்படிதான் இருக்கு. ஆனால் அனுமன் தான் எனக்கு செய்தி சொல்ல போகிறான் என்பதை சீதை தன்னுடைய வாக்காக சொல்வது மாயா ஜனக படலத்தில், அது வான்மீகத்தில் இல்லை. மாயா ஜனக படலத்தில் சீதை சொல்கிறாள், ராவணனுக்கும் சீதைக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. சீதையிடம் வந்து வேண்டுகிறான், கதறுகிறான், என்னை ஏற்றுக்கொள் என்று. அவள் மறுக்கவே மாயாஜனகனை கொண்டு வந்து அவன் முன்னால் கொண்டு வந்து அதெல்லாம் நடக்கிறது. அப்போ சீதை அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது ராவணனை பார்த்து சீதை சொல்கிறாள், உன் சம்பந்தமாக உன் தொடர்பாக நான் கேட்பதற்கு ஒரு விஷயம் உண்டு. உன் சம்பந்தமான எதுவும் எனக்கு ஆசை இல்லைன்னு நினைச்சுக்காத. உன் தொடர்புள்ள உன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கேட்பதற்கு எனக்கு ஆசை உண்டு. என்ன செய்தி தெரியுமா அது என்று பின்வரும் பாடலை சொல்லுகிறாள். அப்பொழுது சொல்கிறாள், அனுமன் வந்து நீ செத்து போயிட்டேன்னு சொல்லுவான் பாரு, அதை கேட்பதற்கு நான் ஆசை உடையவளாக இருக்கிறேன் என்பது சீதையின் பதிவு. மாயாஜனக படலத்தில் இந்த மீட்சி படலத்திற்கு சுமார் 2000 பாடல் இருக்கும் என்று நினைக்கிறேன் முன்னால். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். விரும்பி நான் கேட்பது உண்டால் நின்னுழை வார்த்தை வீரன், இரும்பியல் வைரவாளி இடரிட எயிற்று பேழ்வாய், பெரும்பியல் தலைகள் சிந்தி பிழைப்பிலை முடிந்தா என்ன, அரும்பியல் துவள பைந்தார் அனுமன் வந்து அளித்த அந்நாள். பின்னால ஒரு நாள் அனுமன் வந்து எனக்கு சொல்ல போகிறான். என்ன செய்தி சொல்ல போகிறான்? அந்த வார்த்தையை நான் கேட்பதற்கு ஆசையாக உள்ளேன். விரும்பி நான் கேட்பது உண்டு. நின்னுழை வார்த்தை, உன் தொடர்பினால, உன் சம்பந்தப்பட்ட உன்னை பற்றிய ஒரு வார்த்தை விரும்பி நான் கேட்பது உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா அது? வீரன் ராமன், இரும்பு இயல் வைர வாளி, வைரம் பாய்ந்த ராமனுடைய இரும்பு போன்ற வாளி இடரிட, தலையை கொய்து கீழே தள்ள, எயிற்று பேழ்வாய் பெரும்பியல் தலைகள் சிந்தி, உன்னுடைய தலைகள் எல்லாம் சிந்தி, நம்ம பார்த்துருக்கோம், அந்த தலைகள் எல்லாம் சிந்தினால் மீண்டும் முளைத்து விடுகின்றன. பெரும்பியல் தலைகள் சிந்தி பிழைப்பிலை, அது மீண்டும் முளைக்காத வண்ணம் தலைகள் சிந்துதல் ஒன்று, பிழைப்பு இலை என்பது ஒன்று, முடிந்தா என்பது ஒன்று. 3 சொற்கள் தருகிறான் கம்பன். ராவணன் கண்டிப்பாக இறந்து விட்டான் என்பது, தலைகள் சிந்தி, பிழைப்பு இல்லை, முடிந்தாய் என்று அரும்புகியல் துவள பைந்தார். தோளம் என்பது துளசி, துளசி மாலை அணிந்த அனுமன் வந்து பின்னால் என்னால் அந்நாள், பின்னால் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்ல போறான் பாரு, அந்த வார்த்தையை நான் விரும்பி கேட்பது உண்டு, உன் சம்பந்தமான வார்த்தை என்று மாயாஜனக படலத்தில் சொல்கிறாள். அதுபோல இங்கே
அனுமன் இப்பொழுது சீதையிடம் வந்து சொல்லப் போகிறான். இவை இவ்வாறு சொல்வாய் என்று ராமன் அனுமனுக்கு பணிக்கிறான். அடுத்த பாடல். வணங்கி அந்தம் இல் மாருதி மாமலர் அணங்கு சேர்கடி காவு சென்று கண்மினான் உணங்கு கொம்புக்கு உயிர்வரு நீரென சுணங்கு நோய்முலையாட்கு இவை சொல்லுவான். வணங்கி, ராமனை வணங்கி, அந்தமில் மாருதி, இதற்கு விளக்கம், இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் அடுத்த வகுப்புல சொல்ல போறேன். மாமலர் அணங்கு சேர் கடி காவு சென்று அண்மினான், அந்த அவள் இருக்கக்கூடிய அசோகவனத்தை சென்று அண்மினான், அங்கே போய் சேர்ந்தான். உணங்கு கொம்புக்கு உயிர் வரு நீர் என, உணங்கி போன ஒரு பயிர், உணங்கி போன ஒரு செடி, அதற்கு உயிர் வரு நீர் என, அப்படி இருக்கிறாள் சீலை, உணங்கி போன ஒரு செடி போல இருக்கிறாள், அவளுக்கு உயிர் வருவாறு சுணங்கு நோய் முலையாட்கு இவை சொல்லுவான். இந்த உணங்கி போயிருக்கிறாள் சீதை என்பதை கம்பன் சீதையை முதலில் அசோகவனத்து சீதையை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது கம்பன் ஒரு சித்திரம் சீட்டி காண்பிக்கின்றான், சீதை எவ்வாறு இருந்தாள் என்று. பாடலை பார்க்கலாம். சீதை அசோகவனத்தில் இருந்த நிலை. வன்மருங்குள் வாள் அரக்கியர் நெருக்க வன்மருங்குள் வாள் வன்மருங்குள் வாழறக்கியர் நெருக்க அங்கு இருந்தால் கல் மருங்கு எழுந்து என்றும் ஓர் சுழிவர காணா நல்மருந்து போல் நலன் அற உணங்கிய, அதே வார்த்தை, உணங்கிய நங்கை மென்மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள். மருங்குல் இடை, இடை எவ்வாறு மெலிந்திருக்கிறதோ மென்மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள். இடை மட்டும் மெலியவில்லை, இடை எவ்வாறு மெலிந்து இடையா அது கிடையா இல்லாதது போல் இருக்குது என்பது போல மெலிந்த இடை போல உடம்பின் எல்லா பாகங்களும் வேறுள்ள அங்கமும் மெலிந்தாள். அவ்வாறு இருக்கக்கூடிய சீதையுடைய மருங்குல் மென்மருங்குல், அரக்கியருடைய மருங்குல் வன்மருங்குல், முதல் அடியும் நாலாவது அடியும் வன்மருங்குல், பெரிய வலிமை மிகுந்த தடித்த இடை உடைய வாழ் அரக்கியர் நெருக்க, வன்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்க மென்மருங்குல் போல் வேறுள்ள அலங்கம் மெலிந்து சீதை இருந்தால். எவ்வாறு? கல்மருங்கு, பாறைகளுக்கு இடையே கல்மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளிவர காணா, ஒரு செடி பாறைகளுக்கு நடுவில துளிர் விட்டு கொண்டிருக்கிறது, மழை துளி வராதா என்று, கல்மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி, ஒரு மழை துளி வராதா, ராமனை பற்றிய ஒரு செய்தி வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள். கல்மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளி வர காணா, சாதாரண செடி இல்லை, ஒரு மருந்து செடி, நல் மருந்து போல் நலன் உற உணங்கிய நங்கை. அந்த உணங்கிய நங்கை, இதுக்கு முந்தின பாட்டு போடலாம் கார்த்தி. அந்த உணங்கிய முந்தின பாடல், சாரி. வணங்கி அந்தமில் மாருதி மாமலர் அணங்கு சேர் கடிகாவு சென்று கண்மினான் உணங்கு கொம்புக்கு, உணங்கி போயிருக்கிற வற்றி போயிருக்கிற செடிக்கு உயிர் வருவது போல சுணங்கு நோய் முலையாட்கு. சுணங்கு என்பது பருவம் அடைந்த பெண்களுக்கு மார்பில் இருக்கக்கூடிய ஒரு பொலிவு என்று அகராதி சொல்கிறது. இலக்கியத்தில் பல இடங்களில் இந்த வார்த்தை கையாளப்படுகிறது. சுணங்கு முலை என்பதே பல இடங்களில் சுட்டப்படுகிறது. அப்பேற்பட்ட சீதைக்கு இந்த செய்தியை அனுமன் சொல்கிறான். இந்த அனுமன் யார்? அந்தமில் அனுமன். அது பற்றி விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அந்தமில் அனுமன் என்பது. இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வழக்கம் போல ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஐயம் இருந்தால் கேளுங்கள், தெரிந்தால் சொல்கிறேன், இல்லை என்றால் படித்து கொண்டு வந்து சொல்கிறேன். இல்லைன்னா என்னை விட கற்ற சான்றோர்கள் நிறைய பேர் அவையில் இருக்கிறார்கள், அவர்கள் தெளிவுபடுத்தலாம். அனைவருக்கும் வணக்கம். வந்து கேட்டிருந்த அனைவருக்கும் வணக்கம். புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்படி இருந்தால், வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து வாருங்கள். வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்
யார் கூட காலையில் வாக்கிங் போகிறீங்களோ, யார் கூட பேட்மிண்டன் ஆடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், எல்லோரையும் வர சொல்லுங்கள். 1.5 மணி நேரம் ஒர்த்வைலாக ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்கள் இஷ்டம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜன். ஐயா வணக்கம். வணக்கம் ராஜன். சொல்லுங்க முகுந்தன். மூணு செய்திகள். ஒண்ணு தோயம்ங்கிறது சமஸ்கிருதத்திலும் தோயம் தான். அந்த பகவத்கீதையில ரொம்ப பிரசித்தமான பாடல், எல்லாருக்கும் தெரியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், நீ எது கொடுத்தாலும் போரும் எனக்கு அப்படின்னு. இந்த தோயம்ங்கிறது வாட்டருங்கிறது, நீருங்கிறது அது இருக்குது. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க விபீஷணன் நேர ராமன் கிட்ட சரணாகதின்னு சொல்லலன்னு. வால்மீகத்திலையும் அப்படிதான் இருக்கு. நிவேதிதம் மாம் சிப்ரம் அப்படின்னு தான் சொல்றான். அவன் சுக்ரீவன் கிட்ட சொல்றான், நான் வந்திருக்கேன், சீக்கிரமா போய் சொல்லுங்க ராமர் கிட்ட. ஏன்னா ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் ஃபார் சரணாகதி இஸ் டைரக்டாவே போகக்கூடாது, யார் மூலியமா தான் போயாகணும். ஒரு பாகவதர் இருக்கணும். அதுலதான் ராமானுஜர் கூட பங்குனி உத்திரத்து அன்னைக்கு முதல்ல தாயார் கிட்ட சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றார். இது வைஷ்ணவ இலக்கணம். மூணாவது, சமர்ன்னு ஒரு வார்த்தை வந்தது. ராமானுஜருக்கு 3 இடத்துல ரொம்ப பிரசித்தமான செய்திகள் உண்டு. தானான மேனி அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்துல இருக்க ராமானுஜருக்கு. தான் உகந்த மேனி அப்படிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ராமானுஜர் இருக்கு. அதே போல மேல்கோட்டையில அவர் 12 வருஷம் 13 வருஷம் இருந்தனால அவர் அங்க விட்டு பிரியும் போது எல்லாரும் அவரை ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிலை பண்ணி அதை ஆலிங்கனம் பண்ணி அதை அங்க வச்சிருக்காங்க. அதுக்கு தமருகந்த மேனி. அதான் சொல்லலாங்க. Real value add to the class. Thank you. ஐயா வணக்கம். உங்களுடைய அனுமதியில ஒரு செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா. சரி, இங்க வந்திருக்க மொத்தம் 78 பேர் வந்தாங்க. இப்ப 69 பேர் தான் இருக்காங்க, என்னையும் சேர்த்து. எல்லாருக்கும் 80 பேர் பார்த்தேன் நானு. சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு மன்னிச்சுங்க. நான் 80 பேர் பார்த்தேன். சொல்லுங்க மேனா. என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. அதாவது நம்முடைய ஆசான் ஆக்கி வரதராஜன் ஐயா அவர்களுக்கு இந்த ஆண்டு சிங்கப்பூர் தமிழ் மொழி மாதம் 2025 கவிமாலை ஒரு சிறப்பு பரிசு விருது அளித்தது. அந்த விருது இங்கு கணையாழி விருது என்று சொல்லப்படும் மிக சிறப்பு மிகுந்த விருதாகும். அது சிங்கப்பூரில் தமிழ் பணி ஆற்றுவோருக்கு, ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான விருது. அந்த விருதை பெற்றவர்களில் இங்கு ஐயா தின்னப்பன் ஐயாவும் ஒருவர். இதை பற்றி, ஐயாவை பற்றி கொஞ்சம் இருங்க, இந்த தொண்டை கொஞ்சம் சரியாக்கிறேன். ஐயாவை பற்றி சிங்கப்பூர் தமிழ் மொழி விழா ஏப்ரல் 2018 சிங்கை கவிஞர்களும் வரலாறும் வரிகளும் அப்படி என்று ஒரு தொகுப்பு தயாரித்தார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்பதை எல்லோரும் தயவு செய்து கேளுங்கள். கவிமாலை சிங்கப்பூர் வழங்கும் சிங்கை கவிஞர்களின் வரலாறும் வரிகளும். கவிஞர் ஆ.கி. வரதராஜன். திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊரில் 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் நாள் பிறந்தார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியான இவர் 1982ஆம் ஆண்டில் வேலை நிமித்தம் சிங்கப்பூர் வந்தார். பிறகு சிங்கப்பூர் குடியுரிமை பெற்று கடந்த 36 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். முப்பிலா ஒரு மூவர், அன்னையின் ஆணை, கம்பன் காட்டும் கணைகள், லீ குவான் யூ பிள்ளை தமிழ், கம்பன் காவியத்தில் ஆசை எண்ணன் அருமை தம்பி, சாமிநாத வெண்பா, சிங்கப்பூர் நான்மணி மாலை, அரிய மாமனிதர் அழகப்பர் ஆகிய நூல்களை இவர் படைத்துள்ளார். இவர் படைத்த ஒப்பிலா ஒரு மூவர் என்ற வெண்பா நூல் 2011ஆம் ஆண்டு சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டின் வெளியீடாக வெளிவந்தது. உவேசா பற்றி இவர் எழுதிய சாமிநாத வெண்பா எனும் நூலை சிங்கப்பூர் கவிமாலை அமைப்பு 2011ஆம் ஆண்டில் சிறந்த நூலாக தேர்ந்தெடுத்து தங்கப் பதக்கத்தை பரிசாக வழங்கியது.
சிங்கப்பூர் தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தினர் 2012ஆம் ஆண்டில் பாரதியார் பாரதிதாசன் இலக்கிய விருதை இவருக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். இவரது சிங்கப்பூர் நான்மணி மாலை என்ற கவிதை நூல் 2016ஆம் ஆண்டு சிங்கப்பூர் அரசின் இலக்கிய பரிசையும், லீ குவான் யூ பிள்ளைத்தமிழ் என்ற நூல் 2017ஆம் ஆண்டிற்கான சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் மு கு ராமச்சந்திரா நினைவு பரிசையும் பெற்றது. கம்பன் பற்றி இவர் எழுதிய அன்னையின் ஆணை, கம்பன் காட்டும் கடைகள், கம்பன் காவியத்தில் ஆசை அண்ணன், அருமை தம்பி ஆகிய நூல்கள் முறையே காரைக்குடி, சென்னை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் உள்ள கம்பன் கழகத்தின் பரிசுகளை பெற்றுள்ளன. காரைக்குடி கம்பன் கழகம் இவர் இயற்றிய அரிய மாமனிதர் அழகப்பர் என்ற நூலை 2017ஆம் ஆண்டு வெளியிட்டு இவருக்கு கம்பன் அடிப்பொடி என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. அகில இலங்கை கம்பன் கழகம் 2018ஆம் ஆண்டு மகரந்த சிறகுகள் என்ற விருதை இவருக்கு வழங்கியது. மிக்க நன்றி. எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி கேட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. சங்கர்குமார் பேசுறேன். சொல்லுங்க சங்கர்குமார். அதாவது கம்பன் முன்னாடி 2000 பாடலுக்கு முன்னாடியே நினைச்சு ஒன்று எழுதினானா இது பண்ணானா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீங்க இதை பிளான் பண்ணீங்களா என்னன்ட்டு. ஏன்னா கரெக்டா நேற்றுக்கு மீனாட்சி பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம். நேற்றுக்கு தான் மதுரையில மீனாட்சி பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த கிளாஸ்ல நீங்க விபீஷண பட்டாபிஷேகத்தை கொண்டு வந்தது நீங்களும் அதே மாதிரி நினைச்சு எழுதினீங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணிச்சு. இந்த தோயங்கிறது ஆகாஷா தோயம் சாகரம் பிரதிகச்சசி அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் தோயம்ங்கிற ஒரு ஃபேமஸான இது ஒன்று வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னு வந்தேன், பட் ஞாபகம் இல்லை. பட் தேங்க்யூ சங்கர்குமார். ஏன் சான்ஸ்கிரிட் வேர்டை யூஸ் பண்றாரு? தோயம் தண்ணீர் இருக்கும்போது தோயத்தை யூஸ் பண்றாரு. இல்ல அப்பெல்லாம் அவ்வளவு டிஃபரண்ட். வணக்கம் மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி. 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு இந்த மணிமண்டபம் பத்தி பேசினாங்க. மணிமண்டபம் ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களுக்கு கட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டுல இல்லாதவங்களுக்கு கட்டிட்டு இருக்காங்க. இறந்து போனவங்க தான் இங்க பொதுவா மணிமண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த அரி பற்றிய பீடம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா சிம்மாசனம் இல்லையா? ஆமாம். இப்போ ராமனை விட ராமனுடைய நாமம் பெரிதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சிம்மாசனம் விட சிங்கப்பூர், சிங்கத்தையே ஒரு ஊர் பண்ணி அதுல உங்களை உட்கார வச்சிருக்காரு கம்பர். எனக்கு அவர் சொல்ல எனக்கு இதுதான் உடனே தோணிட்டு, ஒரு அரி பற்றிய பீடத்தை விட அரி பற்றிய ஒரு ஊர்லயே உங்களை வச்சு கம்பரும் ராமரும் அழகு பார்க்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து மகிழ்கிறோம். அவர்கள் ரொம்ப அழகா அதை டிஸ்கிரைப் பண்ணாரு. 15/12/1944 உங்க பிறந்த நாளுங்கிறது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இத்தனை நாள் நான் இதெல்லாம் பித்த நேரம்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது நிஜமான நேரம் தான் போல இருக்கு. பித்த நேரம் ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு, உங்களோட ஆர்வத்தை பார்க்கும் போது நினைச்சேன். பட் இப்ப இது நிஜமான நிறைங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் கங்கை சூடுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். கங்கை சூடு சிவன். அது கங்கை அந்த பகீரதனுடைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்வமா கீழே இறங்குவா, என்ன தாங்கறதுக்கு யாரு வல்லமே உடையவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூடுங்கிறது அந்த ஹீட்டுங்கிறது இங்க ஒரு பொருள் பண்ணலாமோன்னு தோணித்து எனக்கு. சூடு என்பது தரித்தல். சூடிய சூடு அது வந்தது. அப்புறம் அந்த தேசூலாம் ரொம்ப நல்லா பாடினீங்க. எல்லாமே நம்ம கிரிஜா மாமியோட பாக்கியம் தான், அது சந்தேகமே கிடையாது. சோ தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட இது. தேங்க்யூ. மண்டபத்தை பத்தி இவங்க மீனாட்சி சொன்னாங்க. பாரதி இதே மாதிரி அந்த சூதுக்கு அந்த சபா நிர்ணயம் அதை சொல்றான். வல்லவன் ஆக்கிய சித்திரம் போலும் வன்மை கவிஞர் கனவினை போலும் நல்ல தொழிலுடன் தார்த்தைகள் என்றே நாடு முழுதும் புகழ்ச்சிகள் கூட கல்லையும் மண்ணையும் பொன்னையும் கொண்டு காமர் மணிகள் சில சேர்த்து சொல்லை இசைத்து பிறர் செய்யுமாறே சுந்தரமாம் ஒரு காப்பியம் செய்தார் அப்படிங்கிறான்.
மண்டபம் சொன்ன காப்பியம் அப்படிங்கிற பாரதி பாஞ்சாலி சபதத்துல. ஐயா, நான் வரதராஜன் ஐயாவை பற்றி இலங்கையிலிருந்து வந்தவன் என்ற அந்த உன்னத அந்த கான்பிடன்ஸோடையும் தொழில் முறையில் படிப்பு முறையில் அவரோடு சேர்ந்து பயணித்த ஒரு மனிதன் என்ற முறையில் சொல்லுகிறேன். நாங்கள் பிறவியால் engineers. We are engineered to teach engineering to the world and conduct the world, and therefore we by nature are people who are born to do that. ஆனால் ஏகேவி அப்படி அல்ல, ஒரு வித்தியாசமான மனிதன். அதாவது படிப்பிக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை, படிப்பிக்கிறவங்களை உருவாக்குவது மகா பெரிய ஒரு உன்னதமான ஒரு மனித தன்மைகள் ஒன்று. அதை அப்பட்டமாக வடிவாக மிகவும் செம்மையுடன் செய்யும் ஒரு பெரிய ஒரு மனிதன் என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயம். அதற்காகவே ஐயா நூடூழி வாழ்க என்று கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. I fully endorse you, Andrivan sir. I fully endorse you. வேற ஏதாவது இன்றைய வகுப்பு பற்றி? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சேதுராமலிங்கம் பேசலாமா? சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஐயா, அந்த தாயர் சொல் நோக்கினான் அப்படிங்கிறதுக்கு வந்து தாயுரை கொண்டு தாதே உதவியே தரணி தன்னைன்னு புகனுடைய பாடலோடு சேர்த்து சொன்னீங்க இல்லையா? அது பற்றி ஒரு அதிகமான தகவலை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன். அனுமன் கிட்ட தங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது இலக்குவன் ரொம்ப தெளிவா சொல்லுகிறாரு. அன்னவன் சிறுவனாமியூர் ஆண்டகை அன்னை ஏவ. அங்கேயாவது தாய் உரை கொண்டு தாதை தான் கொடுத்ததுன்னு சொன்னாப்புல புகன். இவர் அதுக்கு மேல ரொம்ப தெளிவா போடுறாரு. அன்னை ஏவ, எங்க காட்டுக்கு அனுப்புனது எங்க அம்மா தான் அப்படிங்கிற தெளிவா சொன்னாரு. அதை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா இருந்தது. 1.5 மணி நேரம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னும் அடுத்த தொடர்ந்து வர்றோம். அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி. நான் ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீமதி. இந்த ஒழித்து வாழ்கின்ற தர்மம் என்னான்னுட்டு நீங்க சும்மா ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு, ஆனா அத கம்பர் எப்படி விவரிக்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்தில் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று நினைத்த கருநிறத்தோர்வால் வெளித்து வைகுதல் அரிது என அவர் உரு மேவி ஒழித்து வாழ்கின்ற தர்மமனான். ஏன்னா அரக்கர்கள் எல்லாம் உள்ளும் புறமும் கரிய நிறத்தவர்கள். அவர்கள் உள்ளமும் கருப்பு, வெளிப்புறமும் கருப்பு. வீடனனுக்கு உடல் மட்டும் கருப்பு, உள்ளம் முழுதும் வெள்ளை. ஆனால் அவன் அந்த வெள்ளை நிறத்து தர்மம் தர்மமும் உண்மையும் வெண்மை நிறம் உடையது என்று இவர்களுக்கு தெரிந்தால் நான் தர்ம சிந்தனை உடையவன் என்று இந்த அரக்கர்களுக்கெல்லாம் தெரிந்தால் அவர்களிடையே நான் வாழ்வது அரிது என்று நினைத்து அவர் வெறுமேவி அவர் அந்த கரிய நிறத்துடைய அரக்கர்கள் போல இவரும் கரிய நிறம் உடல் தரித்து ஒழித்து வாழ்கின்ற தர்மம் என்ன தர்மம் இவர் உடலில் தங்கி இருக்கிறது. ஆனால் ஏனால என்றால் நான் இவர்களிடையே வாழ முடியாது, தர்மமே உருவான வீடனின் இடையே நான் தங்குகிறேன் என்று தர்மம் அவர் உடலில் மேவி இருக்கின்றது. இந்த பாடல் சுந்தரகாண்டத்து பாடல், அதை நினைவு கூறவர். நன்றி. தேங்க்யூ. சொன்னார் இதையெல்லாம் சுந்தரகாண்டம் சொன்னார். இப்ப நினைவு கூறுறதுன்னு தப்பு இல்லையே. ஓகே ஓகே, தப்பு இல்லை. அது ரொம்ப அது உண்மையா நல்ல ஒரு விஷயமா. சொல்லுங்க ஐயா. எல்லாரும் பேசியாச்சு ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பேசலாம். நீங்க அதுக்கப்புறம் பேசலாம். அதாவது இன்றைய வகுப்புல நான் கவனித்ததை சொல்றேன். நீங்க எப்பவுமே கம்பன் சொன்னதை நான் பரிமாறுகிறேன்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற போது இன்னைக்கு வகுப்பை பார்த்தா கம்பன் சொல்வதை மட்டும் நீங்க பரிமாறல, அது மெயின் டிஷ், முக்கியமான சோறு மாதிரி. சைட் டிஷ்ஷஸ் இருக்கு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப அருமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டக்கூத்தர் ஒரு சாம்பார் மாதிரி. ஒட்டக்கூத்தரை இங்கே என்னென்ன விட்டு போட்டுச்சோ அதெல்லாம் எடுத்து அவர் சொல்றாரு.
அது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதுக்கப்புறம் மற்றைய பொறியியல் மற்ற கரிகள்லாம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு மேற்கோள். ஒரு சொல்ல எடுத்தோம்னா அதுக்கு எங்க திருமுறை என்ன, திருக்குறள் என்ன, அதுக்கு மேல எத்தனையோ மேற்கோள்கள். இந்த மேற்கோளை பார்த்து இன்னைக்கு அசந்துட்டேன்னா, அவ்வளவு மேற்கோள் ஒரு சொல்லுக்கு கொடுக்குறீங்க. அது மாதிரி தொடர் கொடுக்குறீங்க. கம்பல கிராஸ் ரெஃபரன்ஸ் எங்கெங்க அது வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிற பொழுது வெறும் நீங்க கம்பனை மட்டும் பரிமாறல, கம்பனோடு தமிழ் கடலையே பல இடங்கள்ல தொட்டு காட்டி பரிமாறுறது இருக்க, அது எனக்கு ரொம்ப பேரின்பமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வகுப்புல அப்படித்தான். இன்றைய வகுப்புல அதாவது சில சமயங்களை நினைக்கிறது, கம்பனோட ஒப்பிடுற பொழுது கம்பன் சொல்லாத இடங்களெல்லாம் துருவி துருவி ஒட்டக்கூத்தர் பார்த்து அது செய்தியை சொல்றாரு. எப்படி வீரன் தவம் செய்தான் அப்படின்னு பார்த்தா ஒட்டக்கூத்தர் சொல்றாரு. அப்ப கம்பராமாயணத்தை எவ்வளவு தூரம் ஒட்டக்கூத்தர் படிச்சிருக்காரு. படிச்சது மட்டுமில்ல, விடுவட்டங்கள் இடங்கள் என்னென்ன என்றெல்லாம் துருவி துருவி ஆராய்ந்து சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். அப்ப ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தோட ஒட்டக்கூத்தருடைய ராமாயணத்தையும் சேர்த்து சொல்றிய. அதுக்கு அடுத்தது திருமுறைகள், திருக்குறள் போன்ற இடங்கள். அதே மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் இன்னைக்கு சொன்னீங்களே, அந்த முதல்லயே சொல்லிட்டா அனுமன் வழியா நான் கேட்கறேன்னு சொல்லி அது பூட்டும் சாவிங்கிற புத்தகத்திலையும் எழுதியிருக்கலாம். இது மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் திருமுறைகள், திருக்குறள் போன்ற எல்லாவற்றையும் கலக்கி ஒரு தமிழ் அமுதத்தை, கம்பன் அமுதம்னு ஒண்ணு, அதோட மற்றைய மேற்கோள் காட்டும் போது இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையா இருந்துச்சு. அதாவது போர் ஒடுங்காது என்ற செய்தியெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதை உங்களுக்கு பாராட்டி கனையாளி விருது, அது தங்க மோதிரம் சொன்னீங்கல்ல, நீங்க இந்த உலகத்தில் பல ஆண்டு தங்கி இருக்க இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்த்து செய்தியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஆசான் கையால, ஆசான் வாயால இந்த மாதிரி கேள்விப்படுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி ஐயா. என்ன சொல்றீங்க? எனக்கு கேட்கல. இங்க போன் இல்ல, ஆசான் வாயால இந்த பாராட்டு என்னுடைய பெரிய கொடுப்பினை. யார் ஆசான்ங்கிறது அடுத்த கேள்வி. நீங்க சிங்கப்ப ஐயா மூத்த ஆசான், இரண்டாவது ஆசான் ஆக்கிவா ஐயா என்று நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். நல்லது முயற்சி. அந்த விரை சொல்லும் போது சீதை கலப்ப செந்தாமரை போல கடைசி லைன்ல விரை கழல் சரணே வரும் இல்லையா? அப்படியா? நன்றிம்மா. நீ வகுப்பை பத்தி இந்த டெக்ஸ்ட பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பு. 2வது பக்கத்துல உள்ள வீணன் பெற்ற வரம் ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்ட பாடல், அதுல 2வது வரியில பிரம்மாதிகள் நீங்க பேசும்போது சொன்னேன். ஆனா அதுல தட்டச்சு பிழை நினைக்கிறேன், புமாதிகள்னு போட்டிருக்கு. ஆமாம் குமார், ஆமாம். அது யார் தேவையோ அதை தட்டச்சு பிழை திருத்தி வச்சுக்க முடியாது. ஆமாம், அது நிறைய தட்டச்சு பிழை இருந்தது. இதுல நான் பார்த்தேன், அதனால இங்கேயும் கரெக்ட் பண்ணிட்டேன், ஸ்லைடிலையும் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அது உத்தகாண்ட பாடல்கள் போட்டிருக்கு. உத்தரகாண்டமா உத்தகாண்டமா? உத்தர, அதுல ரா விட்டு போயிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. நிறைய இருந்தது இந்த தட்டச்சு பிழை, நிறைய இருந்தது. அதனால கரெக்ட் பண்ணிட்டேன் ஜோஷி. தேங்க்யூ. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இன்றைய வகுப்பு பற்றி? ஒன்றே சொல்லிக்கிறேன். ஞாபகம் வந்தது 3வதாக. முதல் பாடல்ல விபீஷணன் தவத்தை பத்தி சொன்னீங்க. ஒரு கால் தரையில் ஊன்றி ஒரு கால் உயரன்னு இருந்தது. அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அந்த கால் எங்க போச்சு, எந்த பக்கம் வசந்ததுங்கிறத பார்க்கும்போது எனக்கு 3வது அடியே அதோட சேர்த்துட்டேன். ரவி மண்டலம் நோக்கி கால் உயர்ந்ததுன்னு எடுத்துக்கலாமோ அப்படின்னு நினைச்சு. ஒரு கால பார்வதி தவம் பண்ண மாதிரி சில பேர் ஒரு கால மேல வசதி இல்ல, அது சரியாவே இருக்கும் சங்கரகுமார். ஒரு கால் எடுத்து ரவி மண்டலம் மேல் நோக்கி உயர, அந்த அளவுக்கு உயர்த்தினான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டது. அதான் அதை சொல்லலாம், அதை பகிர்ந்துக்கலாம். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? கார்த்திக்? எஸ் சார். முடிச்சுக்கலாமா? ஆமா, வேற யாரும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு இது மட்டும் அனுப்பிச்சிருங்க, சாட் பாக்ஸ் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.